ஹாய்டா, அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிக்கக்கூடிய ஒரு ஒன் ஷாட் ஓகேவா. அது நேம் வந்து மாதிரி ஃபைட்டு சுற்றி ஓகே அப்படி ஸ்டார்ட் போகிறேன்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு வீட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பாப்பாவுக்கு பர்த்டே தான். அதனால் வீட்டில் எல்லாமே அரேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப பர்த்டே பார்ட்டி. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறீங்க ஏன் ஜின்னு சொல்கிறாங்க. சொல்ல நம்பிச்சு சொல்கிறாங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்கா சொல்கிறாங்க. நம்பிச்சுனா நான் பெருசாக யாரும் கூப்பிடல. என்னன்னாக்கா நம்ம பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்களா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம், ஒரு பாப்பாவுக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. இது ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்களா? ஃபாரின்லேருந்து ஆமாம், ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்கம்மா. ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வந்திருக்காங்களா? அப்படியே ஆமாம், அவங்கள வந்துட்டு வீட்டுக்கு இன்வைட் பண்ண ஆசைப்பட்டா. நான் வந்து டிரைவர் கிட்ட அட்ரஸ் கொடுத்துருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம், அவங்கள்ட்ட அட்ரஸ் கொடுத்துட்டேன். அவங்க பாப்பா ஈவினிங் பிக் பண்ண போனாங்களா? ஆமாம், அப்போயே கொடுத்துட்டேன். அவங்க வந்து அந்த குழந்தைங்களோட அம்மா கிட்ட கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அவங்க ஃபேமிலியோட வராங்களான்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம், வேறு யாரும் கூப்பிடல. நீ நான் ஜங்குக்கு அப்புறம் நம்ம ஜூனா பாப்பா, அதுக்கப்புறம் ஜூனா பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அவ்வளோதான் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகேடா சொல்கிறாங்க. ஏன்னா உன்னோட அப்பா அம்மாவும் வர முடியாது, என்னோட அப்பா அம்மாவும் வர முடியாது. எனக்கு இப்போ வில்லேஜில் ஹார்வெஸ்ட் நடந்துட்டு இருக்கு சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு இப்போ அதை பற்றி அவங்க வரமாட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்துட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜின்னு சொல்கிறாங்க. இவங்க யாராக்கா நம்ஜினோட ஃபேமிலி ஓகே. நம்ஜின்னு ஜின்னு அவங்க 2 பேருக்கு மேரேஜ் ஆகிட்டு ஒரு 8 இயர்ஸ் இருக்கும். 7 இயர்ஸ் ஒரு பாப்பா இருக்குது. அந்த பாப்பாவுக்கு இந்த பாடி பேர் ஜீவனாட ஓகேவா. இப்போ நம்ம அவங்களோட கிராண்ட் பேரண்ட் அவங்களோட அதாவது நம்ம நம்ஜின் அவங்களுடைய ஜின்னோட பேரண்ட்ஸ் வந்து வில்லேஜில் இருக்காங்க. எனக்கு அவங்க நிறைய கார்டன் வில்லேஜில் கொஞ்சம் ரிச்சான ரொம்ப நிறைய கார்டன்லாம் இருக்கும். அங்கே எல்லாமே வந்துட்டு இப்போ அறுவடை நடந்துட்டு ஓகேவா. அதனால் அவங்க அங்கே தான் இருந்து ஆகணும்னு சொல்லிட்டு வர முடியாமல் சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஜங்குக்கு யார் அப்படின்னாக்கா நம்ம ஜின்னு நம்ஜினோட வீட்டில் ஃபஸ்ட்டு மேல் போர்ஷனில் குடியிருக்கவங்களா ஓகேவா. அவங்க வாடகை குடியிருக்கிறவங்க தான் ஒரு டாக்டர். ஆனால் இவங்க வந்து அவங்க ஃபேமிலி ஒரு மெம்பராக தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்கு அப்படியே ட்ரீட் பண்ணுவாங்க. எனக்கு ஜங்குக்கு ஃபேமிலிலாம் கிடையாது, ஒரு ஆர்ஃபன் தான் ஓகேவா. அதனால தான் இப்போ ஃபைனலி நம்ம ஜின்னு வந்துட்டு அங்கே ஜங்கு அப்புறம் ஜின்னு நம்ம 3 பேர் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக. சின்ன எங்கள் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு சொல்கிறாங்க. ஃபுட்டெல்லாம் கூட குக் பண்ணியாச்சு சொல்கிறாங்க. ஆமாண்டா சொல்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு யாராவது வரப்போறாங்களா சொல்கிறாங்க. ஆமாண்டா, நம்ம பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. ஏன் ஜூனா நீ ஃப்ரெண்ட்ஸாக இன்வைட் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் ஜங்கு அங்கிள் அப்படி சொல்லிட்டு பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க. நானும் உன்ட்ட திறமை சொல்கிறேன், சீக்கிரமாக ஒரு மேரேஜ் பண்ணிக்கோ. உனக்கு ஒரு ஒய்ஃபு குழந்தைங்களாம் வந்து லைஃப் எவ்வளோ அழகாக இருக்கும். நீ எப்படி இருக்க? நீ தான் இப்போ லைஃப்பில் செட்டில் ஆகிட்டில்ல, இதுக்கப்புறம் என்ன வேணும்? அப்புறம் நம்ஜின்னு கேட்குறாங்க. நானும் ஜின்னும் அழகாக ஒரு பொண்ணு பையனை பார்க்கவா அப்படி கேட்குறாங்க. இப்போ வந்து ஜம்மு பார்க்குறாங்க. ஏன் இப்போதைக்கு வேணாம் சொல்கிறாங்க. ஏன்டா என்னதான் ஆச்சு? நீ ஏன் வந்து மேரேஜ் லைஃப் இன்ட்ரெஸ்ட் காட்ட பண்ணிக்கிற? உனக்கு நீ எது வரைக்கும் டேட் பண்ணவும் மாட்டேன், லவ் பண்ணவும் மாட்டேன், நீ ஒரு நல்ல டாக்டராக இருக்க, எல்லாமே இருக்குன்ட்டு ஏன் அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பின்னு கேட்குறாங்க. ஜங்குவோட மனசில் ஒரே ஒரு பர்சன் தான் இருக்காங்க. எனக்கு ஒய்ஃப்னா அவனா மட்டும்தான் இருக்கணும். எனக்கு ஒரு குழந்தை போகிறது அவங்ககிட்ட தான் பிறக்கணும். எல்லாமே அவனை மட்டுமே இருக்கணும்னு நினைக்கிறேன். அவனை தாண்டி ஒரு பர்சன் யோசிக்க விட முடியாது. என்னோட ஹார்ட் ஃபுல்லாக சரி, என்னோட ஹார்ட் என் மைண்டு எல்லாமே ஃபுல்லாக அவன் நிறைஞ்சிருக்கான். அவன் கூட கற்பனையில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் நான் பண்ணுறது தப்புன்னு சொல்லி எனக்கு அவன் வந்து மேரேஜ் ஆன ஒரு பர்சன். அப்படின்னு கூட எனக்கு அவன் கூட ஒரு கற்பனையில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு அவங்க அப்படி ஒரு கிரேசி லவ் இருக்குது. அதனால் மாற்றிக்க முடியாது. அதனால தான் இந்த ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் அவனை ஞாபகத்தோடு நான் வாழ்ந்து நினைக்கிறேன். அப்புறம் சொல்லிட்டு ஜங்கு நினைக்கிறாங்க. ஜங்கு பொண்ணு தான் சொல்கிறாங்க. எங்க அதை சொல்லிட்டாங்க. சொல்லி இப்படி இருக்கக்கூடாது, சரியா சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நாங்கள் வந்து ஒரு பிரதர்ஸாக பார்த்துருக்கோம் ஓகே, நீ எங்களை அப்படியே பாரு ஓகே, நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பராக பார்த்துருக்கோம், நீ என்னோட தம்பியை நான் பார்க்குறேன் அந்த நம்ஜின்னு சொல்கிறாங்க. நானும் உங்களை அப்படி தான் என் பார்க்குறேன், உங்களுக்கு நான் எங்க நான் என்னோட ஓன் பிரதர்ஸாக பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன உனக்கு என்ன என்கிட்ட சொல்ல வைக்கும், உனக்கு அப்பா அம்மா சாணத்துலேருந்து நாங்கள் மேரேஜ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ஜின்னு சொல்கிறாங்க. அந்த வருஷம் கேட்குச்சு. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதனால் அவர் மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது. அவர் ஒரு பர்சன் கிரேஸாக லவ் பண்ணுறாரு. ஜிமினா ஐ லவ் யூ சொல்லிட்டு அவங்களுக்கு மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க. என்னால் வந்துட்டு சொல்ல முடியாமல் போயிடுச்சு. ஆனால் அந்த வருஷம் நான் 1 டேக்கு ஒரு 1000 டைமாக சொல்லிவிடுவேன். எனக்கு அந்தளவு பிடிக்கும். எனக்கு ஒன்று தாண்டி வர ஒரு கற்பனைன்றது வராது சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. தூங்குறதுக்கு முடியும் அவன் நினைக்கிற ஒரு ஃபேஸுமே அவர் தான். அவர் மாதிரி எழுந்திரிச்சிக்கப்புறம் திங்க் பண்ணுற ஒரு பர்சனும் ஜிமின் தான். இப்போ ஜங்கு அப்படி நினச்சிட்டு இருக்கா. வீட்டில் டோரில் ரிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஜோனாவை பார்க்குறேன். என் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. நான் போய் ஓப்பன் பண்ணுறேன் அப்படி சொல்லி போய் டோர் ஓப்பன் பண்ணுறேன். அப்போ தான் 2 பேரும் க்யூட்டாக இருக்காங்க. ட்வின்ஸ் ஒரே மாதிரி இருப்பாங்க. என்சிஓ சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேரும் ரொம்ப அழகாக இருப்பாங்க. இப்போ இங்கே பார்க்குங்க. ஜூனா ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டாங்க. உள்ளே வாங்க சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ அவங்க கூட நிறைய பேர் இருக்காங்கம்மா, உள்ளே வாங்கம்மா சொல்கிறாங்க. இப்போ ஆன்ட்டி உள்ளே வாங்க சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறவங்க நம்ம வெல்கம் பண்ணலாம் சொல்லிட்டு ஜின்னு வந்து வராங்க. வாங்க சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க ஒரு ஃபேமிலி வராங்க. உள்ளே வராங்க ரொம்ப ஹாப்பியாக. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க. நான் வந்துட்டு என்சியோட அம்மா சொல்கிறாங்க. உங்கள் பேர் சொல்ல ஒயன்னு சொல்கிறாங்க. உங்களை ஹேங் கூப்பிட நான் உங்களோட பெரிய பையன் தான், நீ ஹேங்கை கூப்பிட்டு சரியா சொல்கிறாங்க. ஓகே ஹேங் சொல்கிறாங்க. இவரோட ஹஸ்பண்ட் பேர் வந்து ஜஹோ சோக் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ஒரு பைலட்டாக இருக்காரு சொல்கிறாங்க. பைலட்டாக சொல்கிறாங்க. ஆமாம் இவர் பைலட்டாக இருக்காரு. இவங்க வந்துட்டு என்னுடைய பிரதர் இல்லா பேர் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு வந்துட்டு கேக்கை டெக்கரேஷன் பண்ணி இருப்பாங்க. இப்போ ஜங்கு கிட்ட ஒரு மாதிரி ஹார்ட் பீட் ஆகிட்டு ஆகிட்டு அந்த நேமை கேட்டதுனால ஒரு மாதிரி இருக்குது. இல்லை அது ஏன் ஜிம்னா இருக்கா சொல்லிட்டு ஜங்கு தான் அப்படியே கேக்கை டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. ஹாய் ஜிமின் சொல்கிறாங்க. ஹாய் ஹேங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்லுவோம். அந்த வாய்ஸை கேட்டுக்கோ. ஜங்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஜங்கு அப்படி டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜிமின் நின்றுருக்காரு. அவ்வளோ அழகா ஏஞ்சல் மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு அப்படி பார்த்த மாதிரி நின்றுருக்காரு. இப்போ இது சொல்கிறாங்க. இது என் பையன் சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா ஒரு மாதிரி ஆயிடுது எனக்கு. ஜிம்மோட கையில் ஒரு குட்டியோட பையன் இருக்கான். ஒரு பாய் பேபி ஒரு 3 இயர்ஸ் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கான். இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இது இவன் வந்து என்னோட ஃப்ரெண்டு இல்லை சொல்கிறாங்க. ஓ
எனக்கு நீ பிரதர் இல்லா, உனக்கு அவன் பிரதர் இல்லா? அவ சொல்றாங்க, ஆமா என் பிரதர் தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு பேர் யோன்ஜின் அப்படி சொல்றாங்க. இப்போ நம்ம ஜெனி பார்க்குறாங்க, ஹலோ யோன்ஜின் சொல்றாங்க, ஹலோ யங் சொல்றாங்க. இப்போ நம்ம ஜவுன் திரும்பி பார்க்குறாங்க, யோன்ஜூன் அப்படி சொல்றாங்க, யோன்ஜின் ஜிமின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க 2 பேரையும். இப்போ நம்ம ஜிமின் தான் சே ஹாய் சொல்ல அங்கிளுக்கு சொல்றாங்க, ஹாய் அப்படி சொல்லி பேபி சொல்லுது, ஹாய் டச்சர்லாம் சொல்றாங்க, ரொம்ப அழகா இருக்கும் அவன் பையன் ஜெனி சொல்றாங்க ஜிமின் கிட்ட. அப்படியா யங் சொல்றாங்க வரியா சொல்லிருக்கா ஹேண்டா நீட்டாரு அந்த பேபி திரும்பிக்குச்சு, திரும்பி ஜிமின் எங்களை போய் படுத்துக்குச்சு. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க, அவன் சீக்கிரமா வரமாட்டேன் யார்கிட்டையும் சொல்றாங்க, பிடிச்சிச்சுன்னா அப்புறம் வருவான் சொல்றாங்க. அப்படியே ஆமா சொல்றாங்க. இப்போ நம்ம ஒயின் சொல்றாங்க, அவன் கொஞ்சம் பிடிவாத அவங்க அம்மா கிட்ட மட்டும் தான் இருப்பான், வேற யார்கிட்ட பிடிச்சிட்டு போக மாட்டான் சொல்றாங்க. அப்படியே ஒயின் நாம ரொம்ப வந்துட்டு அட்டென்ஷன் சீக்கிரம் சொல்லலாம் சொல்றாங்க, அவங்க அம்மா மட்டுமே வேணும், அவங்க அம்மா தாண்டி வேற யாரும் வேணும்னு நினைப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஒயின் சொல்றா. இப்போ நம்ம அந்த பேபி எந்திரிச்சு முறைச்சு பாக்குறது ஒயினை பார்த்து சின்ன பாக்குறதுக்கு முறைக்கிறான் சொல்றாங்க. ஆமா முறைப்பான், அவனை பத்தி பேசுறாங்க தான் முறைக்கிறான் அப்படி சொல்ற ஒயின் சொல்றா. இப்போ நம்ம சின்ன சிரிக்கிறாரு, ரொம்ப கோமலா ஒரு மந்த வயசுல உனக்கு சொல்றாங்க, நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே, இங்க வாங்க பார்க்கலாம் அங்கிள் வாங்க சொல்ற ஹேண்ட் நீட்டாரு, இது பேபி போக மாட்டேங்குது. ஜிமின் அப்போ அங்கிள்கிட்ட போ சொல்றாங்க, அப்போ சொல்லி பேபி திரும்பிக்குது, ப்ளீஸ் தாங்க போ அங்கிள் கூப்பிட்றாங்க பார்த்து சொல்றாங்க. இப்போ பேபி குறிஞ்சி ஜிமினி பார்த்து முறைக்குது. இப்போ ஒயின் பார்க்குறேன் அடிச்சிடாத பாவமா சொல்றாங்க. இப்போ சின்ன கேட்குற என்னமா சொல்றதுக்கு, இல்லை எங்க அடிச்சிருவாங்க வந்து அவங்க அம்மா அடிப்பாங்க பைட் பண்ணி வைப்பாங்க சொல்றாங்க. அப்படியே அப்படி சொல்றாங்க, ஆமா அப்படி சொல்றாங்க. இப்போ நம்ம நஞ்சு எங்க கிட்ட வாசல் ஃபோர்ஸ் பண்ணி தூக்குறாரு. இப்போ நான் சின்ன பேபி பயங்கரமா அழுது, விடுங்க விடுங்கன்னு சொல்லுது. ஜிமின் ஒன்றும் இல்லை சரி அங்கிள் தான் தூக்கி வச்சிருக்காங்க வீட்டு எப்படி சொல்றாங்க. இப்போ பேபி தான் நம்ம தூக்க சொல்லிட்டு காமிச்சிட்டு ஆடிக்கிட்டே இருக்கு. ஜிமின் தான் கொஞ்ச நேரம் இரு, அவங்க ஆசை தான் தூக்கியிருக்காங்க ஜிமின் சொல்றாங்க. அந்த பேபி கொஞ்சம் நேரம் நம்பிட்டு பார்க்குறது, அப்புறம் அமைதியாக எடுத்து எதுவுமே பண்ண அப்படி நம்பிட்டு பார்க்குறாங்க. வா பரவாயில்லையே சொல்லிட்டு பார்த்துட்டு இப்போ நம்ம ஒயின் பார்க்குறா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அங்கே என்ன சொல்றாங்க, நானும் தூக்குறா கூட எங்கிட்ட போயிடுவோம், அவ்வளோ சீக்கிரம் என்கிட்ட இருக்க மாட்டான், ஆனால் நம்பிட்டு அங்கிட்ட எப்படி இருக்கான்னு தெரியலையே சொல்றாங்க. நம்பிட்டு பார்க்குறேன் ஒன்றும் இல்லை சொல்லிட்டு ரொம்ப அழகாக சமத்தை டேப் பண்ணுறாரு. அது அமைதியாக எடுத்து கொஞ்சம் நேரத்தில். இப்போ நம்ம யோசிச்சுட்டு பார்க்குறாங்க, ஜிமினா சொல்றாங்க என்னடா சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் டைம் அவங்ககிட்ட என்கிட்ட மட்டும் தான் நல்லா இருப்பா, அதுக்கப்புறம் வேற யார்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் இருக்க மாட்டான் இப்போ கூட சொல்றாங்க. இப்போ நம்ம ஜவாப் பார்க்குறேன், என்கிட்ட இருப்பான், நான் அதிகமாக டைம் கிடையாது, நான் தூக்கி கொஞ்சம் எடுத்துக்க சொல்றாங்க. ஆமாம் பைட் ஆஃபீஸர்லாம் கொஞ்சம் பிஸியாக தானே இருப்பீங்க சொல்றாங்க. கரெக்டு தான் சொல்றாங்க. சரி ஓகே கேக் கட் பண்ணணும் டைம் ஆயிடுச்சு சொல்றாங்க. இப்போ நம்ம மினிஸ்டர் பார்க்குறா, இருங்க நான் இன்ட்ரோ பண்ணுற ஃப்ரெண்டையும் ஆமாம் ஜிமின் அங்கிள் சொல்றாங்க. என்னடா சொல்றாங்க, இப்போ தான் வந்துட்டு ஜூனா சொல்றாங்க. அப்படியா ஹலோ ஜூனா சொல்றாங்க, ஹாய் அங்கிள் எப்படி சொல்றாங்க. இப்போ நம்ம மின்சியை பார்க்குறா, ஜோனா நான் சொல்லுவேன் எனக்கு லிட்டில் பிரதர் இருக்கான்னு சொல்லிட்டு, அவன் தான் அவன் பேர் மின்மின், ஓகே கிம் மின்மின் அப்படி சொல்லிட்டு நம்ம மின்சியை சொல்கிறா ஜோனா கிட்ட. மின்மின் அப்படி சொல்லி கூப்பிட்றா. இப்போ மின்மினை குறுக்குன்னு பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க, சொல்லிட்டு நான் இன்ட்ரோ பண்ணுறேன், ஓகே இவர் என் ஹஸ்பண்ட், ஓகே கிம் நாம்ஜின் பேர், ஒரு சிஓவாக இருக்காரு, நான் அவரோட ஒய்ஃப், ஓகே ஹவுஸ் ஒய்ஃப் தான், என் பேர் கிம்சப் ஜின்னு, இவங்க பொண்ணு ஜூனா ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ இவங்களால ஒயின் இன்ட்ரோ ஒயின் இன்ட்ரோ ஆகிக்கிறா. என் பேர் வந்துட்டு ஒயன் ஓகேவா, இவங்க பேர் ஹவுஸ் ஓகே ஹஸ்பண்ட், அப்புறம் இவங்க 2 பேர் எங்கள் 2 பேர் 2 பொண்ணு ட்வின்ஸ், நீங்கள் இவங்க பார்த்துருப்பீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் ஜிமின், அதுக்கப்புறம் ஜிமின் பையன், அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரதர் சொல்கிறாங்க. வேற ஜிமின் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம எல்லாரோட ஃபேஸுமே மாறி போயிடுது அப்படி ஒரு பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க எங்கள் ஜிமினோட ஹஸ்பண்ட் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம மெயின் பார்க்குற அவங்களும் பைலட் ஆஃபீஸர் தான் சொல்கிறாங்க. அப்போ ஜம்க்கு இதெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியா சூப்பர் 2 பேரும் பைலட் ஆஃபீஸர், அதாவது நம்ம ஜேவப்போ நம்ம டேங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா ஆமாம் அப்படி தான் இருந்தாங்க சொல்கிறாங்க. எங்கள் டேங்க இப்போ எதுவும் டியூட்டியில் இருக்காரோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு கேட்குறாங்க. இப்போ ஒயனோட பேச மாறி போயிடுது அது சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு தான் பாப்பாவுக்கு பர்த்டே டைம் ஆயிடுச்சுல கேக் கட் பண்ணலாமா சொல்கிறாங்க. அப்போ ஜின்னுக்கு நம்பிச்சிருக்கு சம்திங் புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க கேட்கல அதை பற்றி. இப்போ நான் யோசிச்சு நல்லா ஃபேஸ்மே மாறுறாங்க. அவங்க இப்போ போச்சுக்கிறாங்க. சரி ஓகே கேக் கட் பண்ணலாம் அப்புறம் பேசிக்கலாம் வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக கேக்கில் வந்துட்டு கேன்ஸ் ஆன் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் என் கொடுங்க நீங்கள் வந்து பாப்பா கொடுக்கணும் இல்லையா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஒரு பேபி வாங்கிக்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு ஓகே சொல்லிட்டு பேபி கொடுத்துறாங்க. இப்போ பேபி வந்து ஜிமின் பார்த்துட்டு டேடா அப்படி கேட்குது ஜிமின் கிட்ட. ஜிமின் பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க, டேடாம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு உங்கள் பாரு டேடா நம்ம கூட தான் இருக்காங்க, ஓகே டேடா நம்ம கூட தான் இருக்காங்க சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின் பார்க்குறேன் 1 செகண்ட் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, கேக் கட் பண்ணும்போது நான் ஒரு பாசம் இன்ட்ரோ பண்ண மாட்டேன் ஃப்ரெண்டுக்கு ஜங்க் வா கூப்பிட்றாங்க. இப்போ தான் திரும்புறாங்க. எனக்கு அவ்வளோ தூரம் அந்த கேக் வந்து அங்கே இருக்குது நம்ம ஜங்க் டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இப்போ நம்ம ஜின் பார்க்குறேன் அச்சே நான் மறந்துட்டேன் அப்படி ஜூனா சொல்கிறேன். எனக்கு என்னோட அங்கிள் அப்படி லிட்டில் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூனா சொல்கிறா. இப்போ ஜூனா கிட்ட போய் ஜங்கு அங்கிள் இங்கே வாங்கஸ்ட்டு கூப்பிட்றாங்க. இப்போ எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க யோசிச்சு பார்க்குறாங்க ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்கு திரும்பி பார்க்குறாங்க. அவரும் நம்ம உட்காந்து நின்றுக்காரு. ஒரு நேரம் பார்த்து அந்த பறிப்பட்டு சடனாக வந்துட்டு ஹெட்டை டவுன் பண்ணிட்டு இப்போ கிட்ட கூட்டிகிட்டு வராங்க. இப்போ நம்ம ஜூனா பார்க்குற இவதான் எங்களை அங்கிள் லிட்டில் அங்கிள் ஓகே பேர் ஜான் ஜங்கு ஒரு டாக்டர் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜூனா சொல்கிறா. ஜூனா சொல்லுவோம். இப்போ நம்ம ஜூன் பார்க்குறாங்க ஜங்கு கார் கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜோ போன மொயின் பார்த்துட்டு இருக்காங்க. உனக்கு தெரியுமா ஜிமின்னு சொல்கிறாங்க. ஏன் நான் சொல்லுவேன் ஜேகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோசிச்சுட்டு பார்க்குறாங்க ஏன் நடிக்கிற சொல்லுவேன் ஜேகேன்னு ஒருத்தன் இருக்கான் அப்படி சொல்லுவேன்னு சொன்னேன். எனக்கு கூட வந்து பஸ் ஆஃபீஸ் பண்ண வைக்கிறான் ஜிமின் என்கிட்ட பிரிச்சுட்டாங்க கூட சொன்னேன் சொல்கிறாங்க. இப்போ ஜேகோ பார்க்குறாங்க ஆமாம் அந்த ஜேகே ஆமாம் வந்து அவன் சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க திரும்பி நம்ம ஜிமின் பார்க்குறாங்க ஜெங்கா நீ எப்படி இருக்கா ஜிமின் கேட்குறாங்க. இப்போ பேபி வந்து ஜிமின் வந்து அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஜிம் பார்த்து வலிக்குது அடிக்காதங்க பாரு அங்கிள் ஃப்ரெண்டு சரியா அடிக்கக்கூடாது அப்படி ஜிமின் சொல்கிறாங்க. எனக்கு பேபி வந்து ஜிமின் வேறு இடத்துல பேசினா போதும் யார்ட்ட பேசினா டக்குனு அடிக்க ஆரம்பிச்சிடும்.
இப்போ நம்ம இந்த அடிக்காத சரியா உங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு அமைதியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன கேட்குறாங்க, உனக்கு தெரியுமா ஜிமின் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தெரியும், எங்க நானும் ஜேகி யூனிஜி மட்டும் ஒன்றா தானே படித்தோம் சொல்கிறாங்க. ஒன்றா படிச்சிங்க? ஆமாம், நாங்கள் வந்துட்டு 3 இயர்ஸ் ஒன்றா படித்தோம். 10th 11th 12th மட்டும் ஒன்றா தானே படித்தோம் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. இது கேட்குறா நம்ம எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்ன சொல்கிறேன், உண்மையாக ஒன்றா படிச்சிங்களா? எனக்கு ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ ஜங்குக்கு நீ ஏன் தெரியாமல் நின்றுருக்கா சொல்கிறாங்க. அது ஏங்க சொல்கிறாங்க, சொல்லு இவ்வளோ டேஸ்க்கு அப்புறம் பார்த்துட்டு சொல்லி. இப்போ நம்பிட்டு பக்கத்தில் அவன் ஷாக்கிங் ஆகிட்டான். ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் பார்த்துருக்கேன், கான்டாக்ட் இல்லையா கேட்குறாங்க. இல்லை எனக்கு கான்டாக்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபாரின் போய்ட்டு நாங்கள் 12th முடிச்சோம், ஃபாரின் போய்ட்டு நானே ஒழிஞ்சிடும் எங்களுக்கு கான்டாக்ட் மிஸ் ஆகிட்டு நாங்கள் கான்டாக்ட் பண்ணி 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். ஜவுக்கா ஜிம்மு கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜவுக்கு ஜிம்மு போய் ஏன்னா அவருக்கு மனசுக்குள்ளே வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லையா. அவங்க ஹார்ட் பீட் ரைஸ்ட்டை பார்க்குறப்போ அப்போ அந்த ஃபீல் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம பேபி தான் வந்துட்டு எப்படி ஜிம்மு பார்த்து மறைக்குது. கொஞ்ச நேரம் அமைதியாக நம்ம அங்கே பாரு சொல்லி இப்போ ஜெயப் தான் வா நான் தூக்குறேன் அமைதியாக சொல்லிட்டு இப்போ அவர் வந்து தூக்கிட்டார் பேபியை. இப்போ போய் பேச சொல்கிறாங்க. ஜிம்மு கிட்ட வராங்க. ஜவுக்கா நீ எப்படி இருக்கா சொல்கிறாங்க. எவன் ஜிம்மு கிட்ட வராங்க. நீ எப்படா இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது யாரும் மாதிரி பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எவன் கேட்குறாங்க. ஜவுங்க பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மு வந்துட்டு நீ என்ன ஜவுக்கா யாரும் மாதிரி பார்த்துட்டு இருக்கா, எங்கள் ஞாபகம் இல்லையா ஜிம்மு கேட்குறாங்க. இப்போ ஜவுங்க பார்க்குறாங்க. எப்படா ஞாபகம் இல்லாமல் இருக்கும். ஒவ்வொரு செகண்ட் நான் ஒன்று தான் நினச்சிட்டு இருக்கேன். நான் ஒன்று எப்படி நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கேன் தெரியுமா. எனக்கு ஒன்று போய் எப்படி மறப்பேன், உன்னை எப்போ ஞாபகம் இல்லாமல் போயிடும் சொல்லி ஜவுக்கு நினைக்கிறாங்க. இப்போ ஜிம்மு தான் ஜவுக்கா ஒன்று தான் கேட்குறாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜவுங்க பார்க்குறாங்க. சுற்றி அவருக்கு ஹக் பண்ணணும்னு தோணுது. ஆனால் எல்லாரும் இருக்கிறாங்க. நல்லா இருக்க ஜிம்னு சொல்லி ஜவுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம எம்ஜிட் பார்க்குறவங்க மாறிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மு கிட்ட ஜவுங்க எம்ஜிட் கேட்குறாங்க. ஆமாம் மாறிட்டா அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. யாரும் மாதிரி பேசுகிறாங்க நீ ஜிம்மு கேட்குறாங்க. ஜவுங்க ஒரு மாதிரி இருக்கு எப்படி சொல்கிறது. அது ஜிம்முன்னு சொல்கிறாங்க. சரி ஓகேவா ஃபஸ்ட்டு பாப்பா கேக் கட்டுறாங்க அப்படின்னா அப்புறம் பேசிக்கலாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஜூனா பாப்பாவுக்கு கேக்குமே கட் பண்ணிட்டாங்க. அந்த பாப்பா ரொம்ப அழகாக கேக்லாம் கட் பண்ணி விஷலாம் மேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்கலாம் பாடி சாங் பாடுறாங்க. ஆனால் ஜவுங்கோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஜிம்மின் மேலே மட்டும் தான் இருக்குது. நம்பிச்சு நோட் பண்ணுறாங்க. யாரையும் இந்த மாதிரி ஜவுங்க பார்த்ததே கிடையாது. முதல் தடவை அவரையும் பார்த்துட்டு இருக்காரு. ஜிம் பார்த்து பாப்பாவை பார்த்துட்டு அழகாக கேக்லாம் கட் பண்ணி இப்போ நம்ம ஜினுக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அம்ஜன் கொடுத்ததுக்கப்புறம் பாப்பா வந்து டேரெக்டாக நம்ம மின்சியோக்கு என்சியோக்கு ஃபிட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறா நீ உங்கள்கிட்ட நான் தம்பிக்கு ஃபிட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேபி வந்துட்டு ஜிம்மின் மின்மணி இறக்கி விடுங்க சொல்கிறாங்க. ஜிம்மின் மின்மணி இறக்கி விடுறாங்க. ஆக்காட்ட சொல்லிட்டு அந்த பேபி ஃபீட் பண்ண வருது. பேபி வாங்க மாட்டேங்குது. அப்புறம் அக்கா கொடுக்குறது வாங்கிக்கோ ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் வாங்கிக்குது. அழகாக ஃபீட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் பார்க்குறாங்க. சரி ஹாப்பி பர்த்டே ஜிம்னா சொல்லிட்டு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அங்கிள் கிஃப்ட் ஆமாம் நீ பர்த்டே பேபி இல்லை உனக்கு சும்மா அப்படி வர முடியும். உனக்கு படிக்கிறாங்க எப்படி சும்மா வர முடியும் ப்ரெசென்ட் கொடுக்கும்ல சொல்லிட்டு அழகாக கிஃப்ட் பேக் கொடுக்குறாங்க. பேபி என்ன கொடுக்குறா சொல்லிட்டு அது எந்தன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. சரி அக்காவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி கொடுக்குறாங்க. இப்போ ஒயின் கொடுக்குறா ஜியோ ஒன்று தனித்தனியாக கொடுக்குறாங்க. இப்போ நம்ம பேபி அழ ஆரம்பிக்குது. எனக்கு வேணும் கிஃப்ட் வேணும்னு சொல்லி அழுது ஜோ சொல்லக்கூடாது இப்படியா. அது அவளுக்கு அக்காவுக்கு பாடியில் பாடிக்கு வாங்கி தரேன் சரியா ஜிம்னு சொல்கிறாங்க. எனக்கு வேணும் கிஃப்ட் வேணும்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்குது. சரி சரி இங்கே பாரு அமைதியாக இருக்கணும் அமைதியாக அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. பேபி கேட்க மாட்டேன் எம்ஜி பார்க்கணும் பாரு எம்ஜி எனக்கு வாங்கி தரேன் ஒரு இங்கே பாரு இங்கே வர சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனால் வந்து ஜெயப்பட்டது பயங்கரமாக அழுது. இப்போ நம்ம ஜெயவை பார்க்குறாங்க. பாருடா அங்கிள் வாங்கி தரேன்டா சொல்கிறாங்க. இல்லை அது எனக்கு சொல்லிட்டே இருக்கு. இப்போ நம்ம என்சம் பார்க்குறாங்க. அஜோ இனிமேல் நாங்கள் வாங்கி தரோம் சரியா நீ அழப்படாது ஜூனா காவுது சரி பாரு சொல்கிறாங்க. யார் சொன்னாலும் பேபி கேட்க மாட்டேங்குது. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. அந்த பேபி ஆடுறத பார்க்க ஒரு கஷ்டமாக ஜிம் பார்க்குறாங்க. ஜோ சரி புடிவாத காரணம் இருக்கு. அங்கே பாரு சொல்லி ஜிம்மு கத்துறாங்க. இப்போ ஜெவ் பார்க்குறாங்க. பாரு எதுக்குடா டென்ஷன் ஆகிறதா சொல்கிறாங்க. சொல்கிறது கேட்க மாட்டாங்க. யாங்க சொல்கிறாங்க பரவாயில்ல விட்டு சரியா சொல்கிறாங்க. பேபி பயங்கரமாக அழுது அம்மா திட்டுறாங்க சொல்கிறாங்க. பாரு சரி நீ அடம் பிடிக்கிறல சொல்லிட்டு ஜெவ் சொல்கிறாங்க. இப்போ ஜங் தாண்டா வெளில போகிறாங்க. வெளில போய்ட்டு மேலே அவரோட வீட்டு மேலே இருக்குது ஓகேவா. அந்த ஜின்னு நம்ம சொல்லிட்டு வீட்டில் மேலே குடியிருக்காரு இல்லையா. அவர் மேலே போயிட்டு என்ன பண்ணுறாரு அவரோட வீட்டிலேருந்து கிஃப்ட் எடுத்துட்டு ஜிம்னா சொல்கிறாங்க. ஜங்கு சொல்லிட்டாங்க ஹாப்பி பர்த்டே சொல்கிறாங்க. தேங்க்யூன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறா. இன்னொரு கிஃப்ட் கதை எடுத்து நம்ம ஜங்க் வந்துட்டு அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம போய் பார்க்குறோம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கொடுக்குறீங்க கிஃப்ட் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமினு நம்ம ஒயனு ஜெவப்பு நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு கிஃப்ட் உனக்கு எடுத்துக்கோ சொல்கிறாங்க. இது எனக்கா சொல்லி பேபி கேட்குது. எனக்கு தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவப்பு என்னடா மற்றவங்கள்ட்ட பேசவே மாட்டேன் நீ புதுசாக ஒருத்தவங்களை பார்த்தா கிஃப்ட் இப்படி வாங்கிக்கிறா சொல்கிறாங்க. அது உண்மை எனக்கா சொல்லி பேபி கேட்குது. உனக்கு தான் வச்சுக்கோ சொல்லி ஜெவப்பு ஜங்க் சொல்கிறாங்க. ஜங்கு 2 கிஃப்ட் வாங்கியிருப்பாங்க ஜோனாக்கு. அதில் ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டாரு. ஒரு கிஃப்ட் தம்பி கொடுக்குறாங்க. இது அந்த குட்டி பையனுக்கு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குற ஜங்கா அது எதுக்கு சொல்கிறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் ஜூனாக்கு ஒரு கிஃப்ட் நான் கொடுத்துருந்தேன் 2 வாங்கினேன் ஒரு கிஃப்ட் இருக்கட்டும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜூனா தான் அங்கிள் நீங்கள் சொல்கிறாங்க நான் உனக்கு 2 வாங்கினா சொல்கிறாங்க. பரவாயில்ல அங்கிள் எனக்கு ஒன்று போதும் சொல்லிட்டு ஜூனா சொல்கிறா. ஜிம் பார்க்குறீங்க எவ்வளோ சமத்தான பொண்ணாக இருக்கா சொல்லிட்டு சின்ன பசங்க அப்படி சொல்லி விட்டு தர மாட்டாங்க இல்லையா. இப்போ நம்ம எம்சிஏ பார்க்குறதுனால உனக்கு கிஃப்ட் கிடச்சி இப்போ இதுக்கு சோகமாக இருக்கா சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு ஒன்று பார்த்துட்டு இருக்கா. இப்போ நம்ம ஜிம்மு எனக்கு ஜிம்மு பர்மிஷன் கொடுக்கலாம் அந்த கிஃப்ட் வச்சுக்கிறதுக்கு வச்சுக்கோ சரியா ஜிம்னு சொல்கிறாங்க. அம்மா எந்த சொல்கிறாங்க. சரி ஒன்று தான் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ பேபி கிஃப்ட் வந்து வச்சுக்கிச்சு. ஜிம் பார்க்குறேங்க தப்பாக எடுத்துக்காதீங்க இவங்க கொஞ்சம் சொல்கிறாங்க. அட பரவாயில்ல ஜிம் இதில் போய் என்ன இருக்குது சரியா சொல்கிறாங்க. சில குழந்தைங்க அப்படி தான் இருப்பாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம எம்ஜி பார்க்குறீங்க இப்போ சமாதானமாக இப்போ ஹாப்பியாக சொல்கிறாங்க. சொல்லிச்சு பேபி சொல்லிட்டு வா சொல்லிட்டு தூக்கிக்கிறாரு. இப்போ நம்ம இவங்க பார்க்குறாங்க பாடி வந்து கேக்லாம் கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இப்போ ஜிம்மு கேட்க சாப்பிட்ருக்காங்க. ஜிம்மு ஒயின் சாப்பிட்ருக்காங்க. நல்லா இருக்குல்ல ஒயின் கேட்க சொல்கிறாங்க. அம்மா சொல்லிட்டு இப்போ எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஜம் கூட ஃபோக்கஸ் பண்ண ஜிம்மு மேலே தான் இருக்குது. இதை நம்ம ஜிம்மை நோட் பண்ணுறாரு நம்ம நோட் பண்ணுறாங்க.
ஃபைனலி கேட்கலாம் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்போ வீட்டுக்கு போகாமல் சரி என்ன அதுக்கு வீட்டுக்கு போகிறீங்க சாப்பாடு ரெடி பண்ணிருக்கோம் ஓகே நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்கிறாங்க. வேறு யாரும் வரலையா ஜிம் கேட்குறாங்க. இல்லைப்பா எனக்கு என்னோட அப்பா அம்மா இவனோட அப்பா அம்மா வில்லேஜ் இருக்காங்க. அங்கே வந்து ஹார்வெஸ்ட் ஒர்க் நடந்துட்டுருக்கா. அதனால் இப்போதைக்கு அவங்களுக்கு வர முடியாது. அதனால் நெக்ஸ்ட் வீக் வரேன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் பெருசாக அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட மாட்டோம் சொல்லிட்டாங்க. அப்படியே ஆமாம் நாங்கள் பெருசாக கூப்பிட மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜூனா பார்க்குறதுல ஆமாம் அவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்றது பெருசாக யாரும் இல்லை. அவருக்கு என்ன ட்ரூவாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறது வந்துட்டு. ஆனால் இவங்க ஸ்கூலில் நிறைய பேர் ஃபேக்காக இருக்காங்களாமா. அதனால் அவள் எதனா கொடுத்தா மட்டும் பேசுகிறாங்கன்னு பேச மாட்டாங்க. அதனால் அவருக்கு பிடிக்காது யாரையுமே. ஏன்னா இப்போ தான் ஒரு 1 வீக்காக தான் உங்கள் பொண்ணுங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஜூனா சரி ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் அங்கிள் எனக்கு மின்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. இப்போ ஏன் பார்க்குறேன் பொண்ணுங்க எப்படினாக்கா ரொம்ப சமத்து. ஆனால் என்னக்கா இவங்களும் அவ்வளோ சீக்கிரம் யாரும் பேசிட மாட்டாங்க. இவங்க 2 பேரும் கம்ஃபர்டபுளாக தான் பேசுவாங்க சொல்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் ஜூனா கிட்ட கம்ஃபர்டபுளாக இருக்கும் போல். ஜூனாக்கும் அவங்க 2 பேரும் கம்ஃபர்டபுளாக இருக்குது அதான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு இப்போ நம்ம இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. சரி ஓகே சாப்பிட்றலாமா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறாங்க. நான் ஹெல்ப் பண்ணவா சொல்கிறாங்க. சின்னக்கு வந்து இவங்க இப்போ தான் பார்க்குறாங்கன்னா ரொம்ப பழக ஃபீல் இருக்குது. ஓகே நான் ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஒய்யனும் நம்ம ஜிம்மால் ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. மம்மாட்ட வரியா சாப்பிட்லாம் சொல்கிறாங்க. இப்போ இப்போ தான் நான் வரல சொல்கிறாங்க. சரி ஓகே சார் ஜிம் அமைதியாக விட்டுறாங்க. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்குறீங்க அம்மா கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்க பயமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எனக்கு ஜிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சிருப்பாரு. அப்புறம் அந்த திங்ஸோட திருப்பி யாருக்கு சொந்தமாக தான் திருப்பி கொடுத்துருவாங்க. அதனால் பயப்படுது. இங்கே வேறு கிஃப்ட் உனக்கு தான் ஓகேவா யாரும் வாங்கி தர மாட்டாங்க. எனக்கு அது ஜங்கு அங்கிள் வாங்கி கொடுத்தா சரியா ஜங்கு அங்கிள் எனக்கு ஒரு அம்மாவோட ஃப்ரெண்டு எனக்கு ஃப்ரெண்டும் அம்மாவுக்கு ஃப்ரெண்டு ஓகேவா சரி ஜங்கு ஜோன்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கு அதெல்லாம் புரியல. அவட்ட கிஃப்ட்டை டைட்டை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். ஜிம் பார்க்குறேன் இங்கே பாரு கிஃப்ட்டை கொடுக்க ஆனால் சரி நீ வச்சுக்கோ ஜிம் சொல்கிறாங்க. இப்போ எப்படி நிச்சயமா ஜிம் சொல்கிறாங்க. அப்போ தூக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் வந்துட்டாங்க பாஸ் தூக்குறாங்க. லேப்பில் வச்சுக்கிறாங்க. சாப்பிடுவோமா கேட்குறாங்க. சரி பேபி சார் இருக்கு ஜிம் அப்படி பார்த்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாய் சார் ஜிம் தான் பேபி சீக்ஸ் லைட்டாக பைட் பண்ணுறாங்க. அது க்யூட்டாக சிரிச்சிருக்கு. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. டே உன் பையன் ரொம்ப அழகாக இருக்கண்டா பார்க்க குட்டியா அப்படி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கா சொல்கிறாங்க. சிரிச்சு அப்படி பாக்ஸஸ் ஸ்மைல் அழகாக இருக்கு. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறாங்க. ஆமாம் ரொம்ப அழகாக தான் அப்படி சொல்கிறாங்க. உங்கள் அப்பா மாதிரி எப்படி சொல்கிறாங்க. இப்போ கேஷுவல் சொல்லவும் எல்லாம் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசவுங்களா அதுக்கப்புறம் அந்த வார்த்தை அவங்க கேட்கல. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ கூடலாம் சாப்பிட்ருக்காங்க. அவங்க ஜிம்லேயே தான் பார்த்துருக்காங்க வச்சுக்கணுவாங்க. ஆமாம் ஃபைனல் இவங்கெல்லாம் சாப்பிட முடிச்சிட்டாங்க. சாப்பிட முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஜிம்மின் பேபி ஜம்கிட்ட கொடுக்குறாங்க. ஜம்கா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. நான் வந்துட்டு பேசலாமா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. பேசலாமா வேணாவா கேட்குறாங்க. ஜங்கு தான் ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. பேசலாம் சொல்லிட்டு சரி 2 பேர் வெளில போகிறாங்க. இப்போ வெளில போனதுக்கப்புறம் ஜங்க் ஜிம்மு டைட்டாக பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு வந்து இதுக்கு ஸ்கூல் டைம் படித்த ஜங்க் ஒரு ஞாபகம் தான். அப்போ இப்படி தான் அப்படியே இருக்காரு. இப்போ வீட்டுக்குள்ளே இருந்திருக்கு வேறு மாதிரி இருப்பார். இப்போ வெளில வந்ததுக்கப்புறம் டைட்டாக ஹக் படிக்கிறாங்க. இப்போ ஜிம்மில் ஹக் பண்ணுறாரு. எப்படி இருக்க ஜங்கா ஜிம் கேட்குறாங்க. ஜம் பார்க்குறாங்க. நல்லா இருக்கேன்னு சொல்கிறாங்க. நீ எப்படி இங்கே ஜிம் கேட்குறாங்க. இவங்க உனக்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு தெரியும் ஜங்க் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அது ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்லி ஜங்கா சொல்கிறாங்க. இவங்க வீட்டில் தான் குடியிருக்கான்னு சொல்கிறாங்க. இங்கே யார் சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு தான் மேலே போர்ஷன் தான் குடியிருக்கேன். நான் வந்துட்டு இவங்க ஃபேமிலி ஒரு பர்சன் என்ன பார்க்குறாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்களா என்ன ஜங்காவை யாருக்கும் பிடிக்காது சார் ஜிம் கேட்குறாங்க. ஜங்க் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. நீ எப்படி இருக்கா கேட்குறாங்க. நல்லா இருக்க ஜங்கா நீ எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன். ஏன்டா பார்த்து என்கிட்ட பேசுவேன் யாரும் மாதிரி பார்க்குறா சொல்கிறாங்க. இல்லை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நீ எங்கே போயிட்டு ஜிம் நீ என்னால் உன்னை பார்க்க முடியல இவ்வளோ வருஷம் ஆகுதுல உன்னை என்னால் பார்க்க முடியாமல் போயிடுச்சு நீ எங்கே போயிட்ட ஜம் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ ஜங்கா நான் எங்கே போட சரியா நான் ஃபாரின் தான் போயிருந்தேன் எனக்கு கான்டாக்ட் தான் மிஸ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது அங்கே போயிட்டோம் மேரேஜ் ஆகிட்டு லைஃப் செட்டில் ஆனதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் இப்போ இங்கே வர வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சா அதனால் அங்கே வந்துட்டோம் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங் பார்க்குறாங்க. டேங்குங்க ஜிம்மின் அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. டேங்குங்க ஜிம் கேட்குறாங்க. ஜம் கேட்குறாங்க. ஜிம்கிட்ட அது சொல்கிற ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜங் பார்க்குறாங்க. சொல்லு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லு ஜிம்மின் அப்படி கேட்குறாங்க. எங்கே அப்படி கேட்குறாங்க. ஜிம்மின் தான் வந்துட்டு போயிட்டான் அவன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜம்முக்கு புரியல நீ என்ன சொல்கிறது கேட்குறாங்க. அவனே அவன் லவ் பண்ணான் நிறைய லவ் கொடுத்தான் அழகாக கன்ஃபர்ஸ் பண்ணான் இதே பார்த்தியே சொல்கிறாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. இதான் பார்த்தியே ரொம்ப அழகாக கன்ஃபர்ஸ் பண்ணான் முடியாமல் சீக்கிரம் மேரேஜ் பண்ணிட்டேன். இப்போவே மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு 12th முடிச்ச உடனே மேரேஜ் பண்ணிக்கிட்டான். அழகாக இருந்துச்சு லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாமே அழகாக போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக ஒரு லைஃப் 4 years நான் வந்துட்டு படிச்சுட்டே லவ் பண்ணணும். நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். மேரேஜ் பண்ணிட்டு தான் காலேஜ் போக ஆரம்பித்தேன் யூஎஸில். ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருந்துச்சு லைஃப் அவ்வளோ ஹாப்பியாக. ஆனால் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. எனக்கு ஒரு பைலட் ஆஃபீஸராக அப்பப்போ போயிடுவோம் வேறு ஒரு கண்ட்ரிக்கு போயிடுவான் ரிட்டர்ன் வரதுக்கு டைம் எடுக்கும். அப்படி தான் அதனால கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாமே அழகாக போயிட்டு இருந்துச்சு 2 years பிஃபோர் வரைக்கும் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க என் குழந்தை மின்மின் பிறந்து ஒரு 1.5 years தான் இருக்கும். 1 year தான் இருக்கும்.
ஃபர்ஸ்ட் பர்த்டே ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணோம். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அவன் பாட்டு விட்டுட்டு போயிட்டான் சொல்கிறாங்க. இப்போ டேக்கு ஜங்கூர் மார்க்கு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஒரு ஃப்ளைட் கிராஷில் சொல்கிறாங்க 59 பீப்புள் வந்து சர்வ் பண்ணிட்டான். ஆனால் அவனால் சர்வ் பண்ணிக்க முடியல சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஆமாம், மற்றவங்க சர்வ் பண்ணிட்டான். அவன் நம்பி வந்தவங்களும் அவங்களெல்லாம் சர்வ் பண்ணிட்டான். ஆனால் அவனை தான் அவனை சர்வ் பண்ணிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜங்கூர் மாறி இருக்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஜங்கா, அவன் பாட்டுக்கு என்னையும் குழந்தையும் வேர்ல்டு தனியாக விட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கூர் மாறிக்கா அவரே சொல்கிறாங்க இறந்துட்டான் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கூரை ஏற்றுக்க முடியல. ஜிம்மி என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னு அவளே சொன்னேன். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் எனக்கு பயமாக வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைம் ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகிற டைம். ஆனால் அது சேஃபாக தப்பிச்சிட்டாங்க. அப்போவே பயம் வந்துச்சு எனக்கு. நான் சொன்னேன் வேணாட்டே, எனக்கு இந்த ஜாப் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவன் சொன்னான் எல்லாரும் பயந்தாக்கா இந்த ஜாப் யார் தான் பார்க்குறது, நான் ஜஸ்ட் அந்த ஜாப் வந்துட்டு ஒரு எனக்கு பிடிச்சி பண்ணேன், வேஷனாக பண்ணல. எனக்கு வந்து நான் வந்துட்டு அவரை எப்படின்னா எனக்கு ரொம்ப நம்ம பிடிச்சி பண்ணுறேன், நேசிச்சு பண்ணுறேன். ஒரு உயிரை வந்து சேஃபாக கொண்டு போய் ஒரு இடத்துக்கு சேர்க்கணும், அது வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன் சொல்லிட்டு அவன் அப்படி சொன்ன ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. இப்போ என்னோட அண்ணாவும் அப்படி தான், எனக்கு ஜெயக்கும் அப்படி தான் இருக்காது இப்போ வரைக்கும். நான் எவ்வளோ சொல்லி என்கிட்டே வந்து கேட்கவே இல்லை. என்ன சொன்னாலும் சரி அவன் வந்து கரெக்டாக இருந்தான். நான் வந்துட்டு அந்த வேர்ல்டு விட்டு போனாக்கா எனக்கு ஃபேட்டு ஜிம்மின் எனக்கு ஜாப் கிடையாது, ரீசன் ஜாப் கிடையாது, எனக்கு ஃபேட் அது சொல்லிட்டு அவன் சொல்லுவான். ஏன் அப்படி பேச சொல்லிட்டு எத்தனை நம்ம திட்டுவோம். அப்பெல்லாம் அவள் சீக்கிரம் விட்டு போயிட மாட்டேன், நம்ம கூட தான் இருப்பேன் நம்பு அப்படி சொல்லிட்டு எவ்வளோ எனக்கு கம்ஃபர்ட் பண்ணுவேன். நானும் சரி ஓகே சொல்லிட்டு கொஞ்சம் தைரியம் என்ன நான் சமாதானம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் என்னோட போக நினச்சி பார்க்குறது அவங்க சொல்லிட்டு நம்ம ஜிம் ரொம்ப அழகாங்க. இதற்கு ஜிம் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் அழுதுக்க மாட்டாரு. ஆனால் எனக்கு அது ஜங்கூர் மாதிரி இருக்கு. இப்போ நீ சொல்கிறாங்க நானும் குழந்தை அவ்வளோதான், வேறு என்ன இருக்குது ஜிம்னு சொல்கிறாங்க. என்னடா இப்போ இல்லைன்னு சொல்கிறேன். இல்லை என்ன பண்ணுறது, 2 இயர்ஸ் ஆச்சு வேறு இந்த ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்கூர் மாதிரி இருக்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது சார், நீ என்ன விடு, அதெல்லாம் முடிஞ்சு போனது ஓகேவா, நீ எப்படி இருக்க அவர் ஜிம் கேட்குறாங்க. அது சார் நீ எப்படி இருக்க, மேரேஜ் ஆகிட்ட, நீ மேரேஜ் பண்ணிக்காமல இருக்க, உனக்கு இவ்வளோ இயர்ஸ் ஆச்சு, டாக்டர் ஆகிட்டியா ஜிம் கேட்குறாங்க. அது சொல்லிட்டு டாக்டர் ஆகிட்டியா, உங்களோட அப்பா அம்மாவோட விஷயம் உங்கள் கிராண்ட் விஷயம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டியா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஆமாம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன், டாக்டர் ஆகிட்டா சொல்கிறாங்க. சரி ப்ரௌடாக இருக்குது ஜங்க், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, என் ஜங்கோ டாக்டர் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் உனக்கு லைஃப் சொல்கிறாங்க. என்ன ஜங்கா பேசுறது, அதுக்கப்புறம் எனக்கு என்ன லைஃப் இருக்குது, அதுக்கப்புறம் என் மின்மன் இருக்கானே என் பையன் இருக்கானே, அதுக்கப்புறம் எனக்கு என்ன லைஃப் இருக்குது, அவன் தான் என் லைஃப், அதுக்கப்புறம் அவனுக்காக தான் வாழணும், வேறு என்ன லைஃப் இருக்கா ஜங்கா எனக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கூர் மாதிரி இருக்குது ஜிம்மின்னு என்ன பேசுகிறேன்னே சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஜங்கா, வேறு என்னடா இருக்குது, இது போதாதா, பையன் இருக்கான், அப்புறம் என்னோட ஃபேமிலி நம்ம ஜோஹோபி அங்கே இருக்காங்க, என்னோட பையன் இருக்கா, நாங்கள் ஒரு ஃபேமிலி தான் இருக்கோம், நாங்கள் தனியாக தான் ஃபஸ்ட்டு இருக்கலாம்னு நினச்சோம். ஆனால் ஹோபி அவங்க தனியாக விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாமே ஒன்றா தான் இருக்கும் ஓகேவா, எல்லாம் பார்த்துக்குறாங்க. அவ்வளோதான், வீட்டில் குழந்தைங்க 3 பேர் இருக்காங்களா, எனக்கு போகிறது டைம் போகிறது. அப்புறம் பிஸ்னஸ் அதை நான் தான் பார்த்துக்கிறேன், அப்பாவோட பிஸ்னஸ் அப்புறம் என்னோட டேவோட பிஸ்னஸ் வந்துட்டு யோனிச்சு பார்த்துக்கலாம் 2 பேரும். ஏன்னா யோனிச்சு எனக்கு டேவோட தம்பிடா ஓகேவா, அதனால தான் இப்போ நாங்கள் எல்லாத்தையும் ஒன்றா தான் பார்த்துக்குறோம். 2 பேரும் சேவாக இருக்கும், ஆஃபீஸை மேனேஜ் பண்ணிக்கிறோம் எல்லாமே. ஏன்னா பிஸ்னஸ்ங்க வந்துட்டு இங்கே இருக்கிற பிரான்ச் வந்து ரொம்ப இதாக போயிட்டுருக்கு. அதனால் அது மட்டும் இல்லாமல் அங்கே ஏர்லைன் கம்பெனியுமே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் இங்கே பார்த்துட்டோம். கொரியாவில் இருந்தாக்கா அது வர மாதிரி இருக்கும், ஃபாரினில் இருக்கிறது நிறைய ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு, ஃபேஸ் பண்ணுறோம். அதனால தான் இங்கே வந்துட்டோம் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ தான் 1 வீக் தான் ஆகுது செட்டில் ஆகிட்டு. ஸோ ஜிம்னு சொல்லவும் இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. உனக்கு என்னை வந்து பார்க்கணும் தோலே சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா, நான் பார்க்கணும்னு நினச்சி உனக்கு பார்க்கணும் இல்லை, உன்னை எப்படி நினைப்பேன், இப்படி இருப்ப கண்டிப்பாக லைஃப்பில் ஹாப்பியாக இருப்பேன், ப்ரே பண்ணிட்டே இருப்பான், நீ எப்படி இருக்க எங்கே இருக்குன்னு தெரியலையா, சரி வந்து அவனுக்கு பார்த்துக்கலாம்னு நினச்சேன். ஆனால் இப்படி அன்எக்ஸ்பெக்டடாக மீட் பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்கல ஜங்கா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் பார்த்துது ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்கா அப்படி ஜிம்மே பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு ஏற்றுக்க முடியல, எனக்கு ஜிம்மில் எங்கே தானே ஹாப்பியாக இருப்பாருன்னு நினச்சிட்டு இருப்பார். அவர் வந்துட்டு அவருக்கு பிடிச்ச ஒரு பர்சன் டே கூட இருப்பாருன்னு நினச்சிட்டு இருப்பார். ஆனால் இன்றைக்கி பார்த்தா அவருக்கு பிடிச்ச பர்சன் இழந்துட்டு எப்படி தனியாக இருக்கான்றப்போ அவர் ஏற்றுக்க முடியல. ஜங்க் ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. ஜிம்மி என்னாச்சு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்க அது சொல்கிறாங்க. சொல்லு ஜங்கா என்னாச்சு கேட்குறாங்க. ஒன்றும் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே இங்கே பாரு, நீ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க, சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கோ, உனக்கும் ஒய்ஃபு குழந்தைங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக லைஃப் ஓகேவா வேணும், நீ தனியாக கூட சரியா ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அதான் நீ இருக்கல சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னு இல்லை, இப்போ நீ வந்துட்டல சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறியா, கண்டிப்பாக உனக்கு பிடிச்ச பாசம் சொல்லி ஓகேவா, அங்கே தான் இவ்வளோ பேர் இருக்குமே, எனக்கு தெரிஞ்சதுக்கு நம்பி நான் ஹேங் வந்துட்டு ஓன் பிரதராக பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லவங்களாகவும் இருக்காங்க ஓகேவா, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மேரேஜை கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவோம், சரியா அதை கிராண்டாக பண்ணி வைக்கிறோம். ஸோ ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்கிற உன்னே ஒய்ஃபை நினச்சி வாழ்ந்துருக்கேன்ற மாதிரி ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம்னு நினச்சிட்டு ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் நிறைய பேசுவதில்லை, இப்பயும் அப்படி மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. மாறிட்டியா, வளர்ந்ததுக்கப்புறம் மாறிட்டியா ஜிம் கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நான் எப்பவும் ஜிம்மில் நான் எப்பவும் உங்களோட ஜங்க் தான் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் சொல்ல ஜிம் கிட்ட அப்படியா பார்த்து அப்படி தெரியல ஜிம் சொல்கிறாங்க. ஏன் ஜங்க் கேட்குறாங்க. இல்லை நீ வளர்ந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க.
அப்படிலாம் இல்லை ஜங்கு ஜம்மு பேசிட்டு இருக்காங்க. இப்போ யோன்ஜன் பார்க்குறீங்கடா என்கிட்ட பேச முடியாது கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க யோன்ஜன் எப்படி இருக்கா சார் நல்லா இருக்கா நீ எப்படி இருக்கா சார் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேருமே ஹக் பண்ணி பேசிக்கிறாங்க. நீங்கள் பாட்டு கொடுத்து போயிட்டீங்களா சொல்லிட்டாங்க. சாரிடா எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு அங்கே தான் ஃபாரின் பிஸ்னஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு இங்கே படித்தது பெரிய விஷயம் சரியா எங்களுக்கு இங்கே பிடிச்சிட்டு தான் இங்கே இருந்தோம் ஒரு ஸ்கூல் தான் இங்கே படிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கிறப்ப எங்கள் அண்ணா கூட்டிகிட்டு போயிட்டான். அப்புறம் இந்த இவங்க மேரேஜ் பண்ணிக்கிறோம் எங்கள் அண்ணா புரியாத மாதிரி இருந்தானா அதான் சரி சொல்லிட்டு நம்ம யோன்ஜன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறவங்க ஒரு மாதிரி எனக்கு யோன்ஜனுக்கு வந்துட்டு அவர் ப்ராக்டிக்கலாக அவர் வந்து ஜிம்மில் வந்து சஃபர் ஆகிடக்கூடாது ரீசனுக்காக அவரே ஒரு அவங்க அண்ணா இறந்து கஷ்டமாக இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் வெளில அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு நம்ம ஜிம்மில் பார்த்துக்கணும் ஜிம்முக்குன்னு ஒரு லைஃப் வந்து கொடுக்கணுன்ற அவரோட விஷயம் தான் அதுதான். ஜிம்முக்கு ஒரு பார்ட்னர் வரணும் டேவோட விஷயமே அதுதான். அதனால அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜங்கு யோசிச்சு பார்க்குறாங்க. ஜங்கு கொஞ்சம் ஜிம்மில் பார்க்குற விதத்தை பார்த்து அவரும் நோட் பண்ணுறாரு. ஜங்கு ஸ்கூல் படிக்கும்போது ஜிம்மில் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருப்பான். அப்போ எனக்கு அது அப்போ வந்து எனக்கு பிடிக்கல. எனக்கு ஏன் அண்ணா லவ் பண்ணுற பையன் தான் ஜிம்னு சொல்லிட்டு அப்போ நினைப்போம் ஒரு மாதிரி செல்ஃபிஷாக தான் யோசிச்சேன். இன்றைக்கி பார்க்குறப்போ ஒரு மாதிரி இருக்குது சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. என் ஜங்குக்கு நீ லவ் மேரேஜ் எதுவும் சொல்கிறாங்க இல்லை இப்போதைக்கு சிங்கிள் தான் சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஓகே சார் அவரும் பார்த்துட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ முன்மின் தான் அம்மா சார் ஜிம்னு கூப்பிட்றான் ஜிம்னு பார்க்குறாங்க. ஜிம் பையன் கூப்பிட்றான். ஜிம் பார்க்குறாங்க. என்ன முன்மின்னு சொல்கிறாங்க. இது என்ன பேசிட்டு இருக்கா சொல்லிட்டாங்க. அங்கிள் இங்கே வாங்க ஜிம்மிட்டு இருக்கிறாங்க. அங்கே பாருங்க உங்கள் பேர் ஜேகே அங்கிள் சரியா ரொம்ப நல்ல பையன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ஃப்ரெண்டு என்னோட அப்புறம் யோனிச்சு அங்கிளுக்கு அவங்க ஃப்ரெண்டு ஹலோ சொல்கிறாங்க. உங்கள் கிஃப்ட்லாம் கொடுத்தாங்களா தேங்க் பண்ண சொல்கிறாங்க. தேங்க்யூ சார் பேபி சொல்லிட்டு கோச்சு தேங்க்யூ ஜிம் ஜங்கு சொல்கிறாங்க. வரியா சார் தூக்குறாங்க. அங்கிள் பேபி வந்துட்டு பார்த்து கொடுக்கணும் பார்க்குது இப்போ அப்படி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்க்கணும் போடா சொல்கிறாங்க. இப்போ நின்று போகிறான் டக்குனு ஜங்கு தூக்குறாங்க. ஜங்கு பார்க்குறது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்காது பேபி அப்படியே ஒரு 2 வருஷம் தான் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கான். ஜங்கு பார்க்க ஜிமின் ரொம்ப அழகாக இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ யோனிச்சு பார்க்குறதுலேயும் இவனை பார்க்குறவங்க அழகாக இருக்கா அழகான்னு சொல்லிட்டு கண்ணு வச்சு வந்து போடா யோனிச்சு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி இல்லை சரியா மனசை ஓப்பனாக சொல்லிட்டாங்க. எனக்கு கண்ணு விடாது மனசில் நினச்சா கண்ணு விட சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அதுவும் பொறாமல் பார்த்து தான் கண்ணு விட நல்ல எண்ணத்தோடு பார்த்து அப்படி இதாகாது சொல்லிட்டாங்க. யோனிச்சு சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. அப்படி ஒரு குட்டி கரடி மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம யோனிச்சு பார்க்குறாங்க. ஆமாம் என் அண்ணனோட லிட்டில் வருஷன் அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் பேபி க்யூட்டாக பார்த்துட்டே இருக்கு. தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க கிஃப்ட் கொடுத்ததுக்கு பேபி சொல்கிறாங்க. கிஃப்ட் கொடுத்ததுக்கு தேங்க்யூவா சொல்கிறாங்க. அங்கிள் பிடிச்சிருக்கா உனக்கு ஜங்கு கேட்குறாங்க. அப்படி பார்த்தா அதே யோசிக்குது. ஜிம் சொல்கிறாங்க பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ யோனிச்சு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறது பிடிச்சிருக்கு சொல்லிட்டு க்யூட்டாக சொல்லிட்டு இருக்கு. நீ பார்க்க பண்ணி மாதிரி இருக்க சொல்கிறாங்க. இது நான் பண்ணி ஜங்கு கேட்குறாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோனிச்சு சொல்லிக்கிறாங்க. நாங்கள் ஏன்னா இவங்கள்ட்ட போய் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஜங்கு இது பண்ணி மாதிரி இருக்குது சொல்லிட்டு இப்போ அதே மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. டே என்ன அங்கே தனியாக பேசுகிறோம் உள்ள வாங்கடா சொல்ல உள்ள போயிடறாங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் ஒயின் வந்துட்டு ஜின்னு சொல்லியிருப்போம் அந்த மாதிரி ஜிம்மில் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கஷ்டம் போயிட்டு என்னமா இவ்வளோ எங்கேஜாக சொல்லிட்டாங்க ஏன்னா ஏன் பண்ணுறது இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிருக்கு ஜின்னுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ செகண்ட் மேரேஜ் எதுவும் யோசிக்கல சொல்லிட்டாங்க. இல்லை இப்போதைக்கு யோசிக்கல எனக்கு அவன் தான் ஸ்பேஸ் கொடுக்க மாட்டான் சொல்கிறாங்க. இதுக்கு ஆமாம் இருக்கும் குழந்தை மட்டும் போதும் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்க முடியல அப்படியே விட்டுருக்காது அவங்களுக்கும் லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாரு பார்த்துக்கலாம் சொல்லிட்டு இவங்க உள்ள வராங்க. உள்ள சொல்லலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அந்த பக்கம் என்சியோ ஜூனா பார்த்தா பயங்கரம் ப்ளே பண்ணுறாங்க. இப்போ மின்மின் தான் நானும் ப்ளே பண்ண சரி போச்சுட்டா. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஃபஸ்ட் டைம் விட்டு கொஞ்ச நாள் இருக்காண்டா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ யோனிச்சு பார்க்குறாங்க. ஆமாடா யாரோ ஒருத்தவங்க மாறி மாறி வச்சிருப்பாங்க யோனிச்சினா இல்லை ஜிம்மின்னு ஜெவப்னு யாரும் மாறி மாறி தூக்குவாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணுற நல்லா பிடிக்கும். இந்த பக்கம் நம்ம ஜூனாக்கு மின்மின் ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா ரொம்ப பிடிச்சிருக்குமா சொல்கிறாங்க. அப்படியே வச்சுக்கோ சார் ஜின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பேபி க்யூட்டாக ப்ளே 4 பேர் ஹேண்டை பிடிச்சிட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மாதிரி அவங்க ஸ்பீக்ட்டு இந்த பக்கம் ஜிம் பார்த்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பி ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஏன்னு சொல்கிறாங்க நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நியூ பிளேஸ்க்கு வந்திருக்கோம் நியூ பர்சன்ஸ் எல்லாமே ஆனால் அப்படி இருந்து கூட எனக்கு வந்து ஸ்ட்ரேஞ்சராகவே தெரியல ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறேன் சேம் இது தான் நான் நினச்சேன். எனக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஆனால் ஒன்று பார்க்குறப்போ என்ன பார்க்குறப்போ எனக்கு பிரதர் சிஸ்டர் மாதிரி ஒரு அப்படி ஃபுல் தான் இருக்குது ஒரு பாண்டிங் இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு ஸ்ட்ரேஞ்சராகவே தெரியல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறேன் சேம் எனக்கு அப்படி தான் இருக்குது. ஜேவோ அப்படி பேசுகிறாரு. நம்பின்னு நிறைய பேசுகிறாங்க பிஸ்னஸ் பற்றி நிறைய பேசுகிறாங்க. இப்போ நம்ம நம்பின்னு பார்க்குறாங்க. உனக்கு பைலட்டாக மட்டும் தான் இருக்கணுமா சொல்கிறாங்க. எனக்கு ஒயின் சொல்கிறேன் ஜின்னு கிட்ட சொல்லியிருப்பா எனக்கு வந்து ஜோ பைலட்டாக இருக்கிறது ரொம்ப இன்செக்யூராக ஃபீலாக இருக்குது அங்கே அப்படி சொல்லியிருப்பான். அதை கேட்க நம்பிக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதை சொல்லிட்டு கேட்குறாரு எனக்கு புரியுது ஆனால் நம்ம எல்லாரும் இப்படி யோசிச்சோன்னா என்ன பண்ணுறீங்க சொல்லி நம்பின்னு சொல்லிட்டு நம்ம ஜேவப் சொல்கிறாங்க. அவருக்கு புரியுது எனக்கு புரியுது. எனக்கு எல்லாருமே பயந்தாங்க எல்லாருமே அவங்க லைஃப் பற்றி யோசிச்சாங்க. எனக்கு அப்புறம் ஒரு கண்ட்ரிக்கு எப்படி போகிறது நம்ம போயிட்டுன்றது எப்போ நம்ம முடியுதோ அப்புறம் போய் தான் அவன் வேர்ல்டு விட்டு ஒன் டே அந்த வேர்ல்டுக்கு நம்ம வரோம்னாக்கா ஒன் டே ரிட்டன் போய் தான் அவனை யாருமே பர்மனெண்ட்டாக ஸ்டே பண்ண முடியாதுல்ல. அது நம்ம ஜேவப் வந்து ப்ராக்டிக்கல் பேசுகிறாங்க. இருந்தாலும் ப்ராக்டிக்கல் தாண்டி எமோஷனல் இருக்குல்ல. நம்ம ஒயின் பார்த்தா பயப்படுற எப்படியே இறங்களோ அப்போ வந்து நம்ம ஒயினுக்கு ரொம்ப இன்செக்யூராக தான் இருக்குது. அவரை ஜேவ் பேசினா ஜேவ் கேட்கவே மாட்டாரு. அவருக்கு நம்பிக்கை இருக்குது இல்லை அப்படிலாம் எதுவும் ஆகுது நம்ம வந்து போயிட்டு இருந்தால் இருப்போம் போயிட்டு முடிச்சா போயிடும் இதில் போய் என்ன இருக்குது எனக்கு அவன்கிட்ட போய் அவங்க சொல்லிட்டு கேஷுவலாகவே இருக்காரு. ஒரு மாதிரி இப்படி தான் பேசுகிறாரு. நம்ம ஒயின் தான் ஒரு மாதிரி பாவமாக பார்த்துட்டு இருக்கா. எனக்கு ஜிம் பட்ட கஷ்டத்தை அவ்வளோ தாங்க முடியல. இந்த 2 பணம் வச்சுட்டு நான் என்ன பண்ணுற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இப்போ சின்ன பார்க்குறேன் நீ அப்படி யோசிக்காது ஓகேவா நீ வந்துட்டு பாசிட்டிவ் யோசி அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்கிறாங்க. எனக்கு புரியுது அவங்க சொல்லி பார்த்துட்டு இருக்கா. இப்போ நம்ம ஜங்குக்கு ஜிம்மில் பார்க்குறாங்க. அவர் அந்த செகண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாரு என்னோட போயிட்டு உங்க கூட தான் சரியா சொல்கிறாங்க. இப்போ டே இல்லை அப்படி தானே டே இருந்தால் உங்க பிளேஸ்லாம் வந்து எனக்கு தப்பு இப்போ டே இல்லை ஸோ நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஓகே எனக்கு மேரேஜ்
மேரேஜ் பண்ணிக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், உங்க கூட ஹாப்பியாக வாழணும். அவனை நான் என்னோட பையனை பார்த்துக்கிறேன், ஓகேவா? எனக்கு ப்ராப்ளம், எனக்கு ஜிம் பெற்ற குழந்தையாச்சு, எனக்கு இது ப்ராப்ளம், ஓகேவா? நான் நினைக்கிறேன் மேபி எல்லாம் நினைக்கலாம் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் ஒரு பர்சனை பார்த்தோன்னே. ஆனால் எனக்கு நான் லவ் பண்ணுற ஒரு ஜிம்னாச்சு, நான் லவ் பண்ணுற ஒரு பையன், நான் மனசில் நினச்சி வாழ்ந்துட்டே இருக்குவான், ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் நினச்சிட்டு வாழ்ந்து நினைக்கிறப்போ எனக்கு உங்க கூட வாழ ஒரு சான்ஸை கிடைக்கும். என்ன பண்ண முடியும்? நான் சான்ஸ் யூஸ் பண்ணுறது ஆகும் சொல்லிட்டு நம்ம ஜங்க் முடிவு பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மை பார்த்துட்டே இருக்காரு, ஜம் கூட ஒவ்வொரு ஆக்ஷன் பார்த்துருக்காங்க. அவர் ஜிம்மில் வச்சுக்கணுவாங்க பார்க்குறது, அவங்க பார்த்துருக்காங்க. ஃப்ரெண்டை யாரும் பார்க்க மாட்டாங்கன்ற அவருக்கு புரியுது. இப்போ போய் எல்லாரும் பேச முடிச்சிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க, சரி ஓகே வீட்டுக்கு போகலாமா வச்சுட்டாங்க. இப்போ எல்லாம் பார்க்குறாங்க, சரி ஓகே சரி பேபிஸ் நல்லா விளையாடி டயர்ட் ஆகிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்கப்பா வீட்டுக்கு போகலாம் தூக்குறாங்க. இப்போ மின்மிண்டா போகலாம் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பா, ரொம்ப ஹாப்பியாக இருந்தா எனக்கு நீ சரி பார்த்துட்டு இருக்காங்க. அவர் நல்லா ப்ளே பண்ணியிருப்பான். இப்போ ஜிம் பார்க்குறாங்க, சரி ஓகே நான் கிளம்புவா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க, பாருங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வீட்டுக்கு வர சொல்லிடுங்க, நான் உங்கள் அட்ரஸ் கொடுங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஒயின் அட்ரஸ் தான் எங்கே சொல்கிறாங்க. இங்கேருந்து பக்கத்துல தான் இருக்கா சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி தான் வீடு இருக்குது. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறேங்க, அட கடவுள் இங்கே இருக்குனாக்கா ரொம்ப ஈஸியாக இருக்குமே சொல்லிட்டாங்க. ஒயன் நீ வீட்டில் தான் இருப்பா சொல்லிட்டாங்க. ஆமாம் என் வீட்டில் தான் இருப்பா சொல்லிட்டாங்க. அட நானும் வீட்டில் தான் இருப்போம். ஒயன் உனக்கு எதாவது பேசினா உடனே இங்கே வரியா, நல்ல நான் வரட்டா கேட்குறேன், நீ கண்டிப்பாக வாங்க ஏன் அப்படி சொல்லிட்டு ஒயன் சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஃபைனில் நம்ம ஜிம்னா எல்லாமே ஹாப்பி ஆகிட்டாங்க. ஓகே கிளம்புவா சொல்லிட்டாங்க. ஓகே அவங்க சொல்லிட்டு இப்போ ஃபைனில் அவங்க பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஜம் பார்த்துங்க ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. என்ன ஜம் கார் சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு 2 காரில் வந்திருப்பாங்க தனித்தனியாக. ஒரு காரில் வந்துட்டு அவங்க 3 பேர் வந்திருப்பாங்க, அது அவங்க 4 பேர் வந்திருப்பாங்க. ஒரு காரில் நம்ம ஜிம்னு நம்ம யோனிச்சின்னு பேபி வந்திருப்பாங்க. நான் வந்து ட்ரை பண்ணுங்க சொல்லிட்டாங்க. இப்போ யோனிச்சு பார்க்குறாங்க. ஆமாம் எனக்கு ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கு, ட்ரை பண்ண சொல்லிட்டாங்க. அப்புறமா ஜிம் பார்க்குறேன். அட ஏன்ட்டு சொல்லிட்டாங்க. இல்லை நான் ட்ரை பண்ண சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஃபைனில் அப்படி எப்படி ரிட்டர்ன் வர சொல்லிட்டாங்க. உங்கள் வீடு பக்கத்தில் இருக்குது, நான் வந்துட்டு நான் நடந்து வர சொல்லிட்டாங்க. அதே எப்படி சொல்லிட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் யோனிச்சு ஜங்குக்கு அப்புறம் பேபி 4 பேர் ஒரு கார்லையும், அந்த பக்கம் நம்ம ஜெவப்பு நம்ம ஜவைன்னு அந்த பேபிஸ் 4 பேர் ஒரு கார்லையும் உட்காந்துருக்காங்க. ஃபைனலாக இவங்க எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ ஜிம் தான் வந்துட்டு ஓகே ஜங்கா பாய் சொல்லிட்டாங்க, பாய் ஜிம்னு சொல்லிட்டாங்க. பார்த்தா போக சொல்லிட்டாங்க. ஓகேடா சொல்லிட்டு போயிடாரு. இது பக்கம் யோனிச்சு ஜங்கும் பார்க்குறாங்க. அவர் போகிற விதம் பார்க்குற விதத்தில் பார்த்து தான் இருக்காங்க. சரி ஓகே செட்டில் போயிட்டாங்க. இப்போ நம்ம சின்ன நம்ம சொல்லி பார்க்கலாம்டா என்ன அப்படின்னா சொல்கிறாங்க. சொல்லி ஜென்னு சொல்கிறாங்க. என்ன வச்சுக்கிற ஜங்கு பற்றி சொல்கிறாங்க. அது சொல்லிட்டாங்க ஜிம்மு பார்த்து பார்த்து பார்த்தியா சொல்கிறாங்க. நான் பார்த்துட்டு அவன் பார்க்குற விதத்தை அவன் வந்துட்டு ஏதோ லைஃப் அவன் டிபெண்ட் பண்ணியிருக்க மாதிரி பார்க்குறான்னு சொல்கிறாங்க. அவன் இது வரைக்கும் ஜங்கு இப்படி ஒரு பர்சனை நான் பார்த்ததே இல்லை. இவன் நம்மளை ஹாப்பியாக இருக்குன்னு பார்த்துரும்போது அவன் வந்து பார்க்குறப்ப கண்ணு வந்து ஸ்மைல் பண்ணது சொல்லிட்டு சென்ட்ரல் ரொம்ப எமோஷனாகவும் இருந்துச்சு சொல்லிட்டாங்க. கரெக்டு தான். எனக்கு ஜிம்மோட சுச்சுவேஷன் கேட்குறப்போ அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். சென்ட்ரல் அவனுக்கு ஒரு சான்ஸ் இருக்கிறப்போ அவங்க ஹாப்பியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பின்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக இதுன்னு பார்க்குறாங்க. அப்படி தான் சொல்லிட்டாங்க. கரெக்டாக இந்த பக்கம் அவங்க ஜங்க் வந்துடுறாங்க. எங்கே நான் போய் தூங்குவா சொல்லிட்டாங்க. வா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ 2 பேர் போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ ஒரு என்ன சொல்லி கேட்குறாங்க. சொல்லு உண்மையை சொல்லு, உனக்கும் ஜிம்முக்கு சொல்லிட்டாங்க. எனக்கு சொல்லிட்டாங்க. சொல்லு உனக்கு ஜிம் மேலே சொல்லிட்டாங்க. ஜங்க் அமைதியிருக்காங்க. சொல்லி அவங்க காலி போய் சொல்ல மட்டும் நம்புறேன், ஓகேவா? நீ சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் மே டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது, எனக்கு அவன் நம்மளுக்கு வேணுன்றதுக்காக ஜங்க் பார்க்குறாங்க. ஆமாங்க அவங்க நான் லவ் பண்ணுறா சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, அவங்க லவ் பண்ண சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க மேரேஜ் எனக்கு தெரியும், அவங்க மேரேஜ் ஆச்சு சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. ஆனால் ஸ்டில் அவன் மனசில் இருக்கா, நான் தான் என்னோட ஒய்ஃபை நினச்சிட்டு இருக்கேன் ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ ஜின்னுக்கு ஷாக்கிங் ஆகிடுது. ஜங்கு என்ன சொல்கிறது கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு வந்துட்டு அவன் தான் பிடிக்கும், அவன் மட்டும் தான் பிடிக்கும், நான் எப்பவுமே அவனை லவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. எப்படி ஜங்கு சொல்கிறேன் எனக்கு புரியல சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. உனக்கு எப்படி தெரியும் ஜிம்லான்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு வந்துட்டு சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜங்கு வந்து இப்போ 10th ஓகே 10th 9th வரைக்கும் வர ஸ்கூலில் படிச்சிருப்பாரு. நான் 10th அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சிவில் வராரு, ஓகே சிவிலுக்கு வராரு. அப்போ 9th வரைக்கும் படிச்சு ஊசானில் 10th படிக்கிறதுக்காக சிவில் வராரு. சிவில் ஒரு ஸ்கூலில் வந்து அவருக்கு ஸ்காலர்ஷிப்பில் தான் அனுப்பியிருக்காங்க. அவர் ஆஃபனில் அந்த காலேஜில் அந்த ஸ்கூலில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஆஃபரில் இருக்கிற நல்லா படிக்கிற பசங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருப்பாங்க. அதனால் அந்த ஸ்கூலுக்கு வந்து எனக்கு அங்கே எல்லா லாங்குவேஜுமே இருக்கும், அப்புறம் நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அங்கே ஜங்கு ஃபர்ஸ்ட் டைம் வராங்க 10th கிளாஸ்க்கு. ஜங்கு வந்து ரொம்ப நர்வஸாக இருக்காங்க. இது கிளாஸ்க்குள்ளே வரும்போது ரொம்ப லாங் ஹேர்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப வாய்ந்துட்டே வந்துருப்பாரு. இப்போது சார் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. உங்கள் ஜான் ஜங்கு ஓகே பூசான வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு வந்துருக்காங்க. ஓகே பண்ண இன்ட்ரோ பண்ணிக்கோ சொல்கிறாங்க. மை நேம் இஸ் ஜான் ஜங்கு அப்படின்னு சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு வெல்கம் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஜங்கு பக்கம் எங்கே உட்கார சொல்லிட்டு அப்போ 2 பசங்க உட்காந்துருக்காங்க. அங்கே போயிட்டு தான் உட்காராரு. அங்கே சீட்டு எம்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. அவங்க பக்கத்தில் 2 பசங்க உட்காந்துருக்காங்க. எதுவும் அவங்க பேசிக்கல. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாமல் சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு எனக்கு 10th ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் தான். இப்போ ஃபைனலி ஸ்டார்ட் ஆகுது கிளாஸு. அங்கே மேலே நோட்ஸாக ரைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது அந்த நம்ம ஒரு பர்சனோட பெண் வந்துட்டு ஒரு மாதிரி இங்கு ஒரு மாதிரி எழுத மாட்டேங்க உதறிட்டே இருக்காங்க பேனாவே. இப்போது ஒரு பர்சன் பார்க்குறாங்க. நான் தரவா கேட்குறாங்க. எனக்கு நம்ம ஜங்கு கூட பெண் வந்து அவனுக்கு இங்கில் அவனுக்கு இது பண்ணிட்டே இருப்பார். இப்போ நம்ம ஜிம் கேட்குறாங்க. நான் தரவான்னு கேட்கவும் ஜங்கு பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இந்த அஸ்ட்டு கொடுக்குறாங்க. இப்போ ஜங்கு வாங்கிக்கிறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. வரல எழுத சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு எழுதுறாங்க. ஜிம் எழுதுறாங்க. இவங்க 3 பேரும் எழுதிட்டு
இருக்காங்க. இப்போ பிரேக் அவர் வரல. இப்போ தான் நம்ம யோசிச்சு கேட்குறோம் பேர் என்ன கேட்குறாங்க. அதை சொல்லி ஜான்ஜவங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறது ஏன்டா சொல்கிறாங்க. இல்லை கேட்டேன்னு சொல்கிறாங்க. நீ பூசானது வர சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஏன் உங்கள் அப்பாவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிச்சா சொல்லி கேட்குறாங்க. எனக்கு அப்படின்னா தான் பசங்க மாறி வருவாங்க. எனக்கு 10th ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணுறாங்க. நிறைய கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜம்க்கு அமைதியாக இருக்காங்க. சொல்கிறாங்க. இல்லைன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு நம்ம யோன்ஜன் ஜிம்லேருந்து வந்துட்டு ஹாஸ்டல் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஏன்னா உங்கள் பேரண்ட்ஸ் யாரும் இல்லை. அவங்க ஃபாரினில் இருக்காங்க. அந்த அவங்க ஹாஸ்டல் ஸ்டே பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறாங்க. நான் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டா அப்படி கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எப்படி சண்டை வந்து கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை வேணாம் சொல்ல வேணாம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க சொல்ல வேணாம். ஓகேவா? எனக்கு நீ இப்போ தான் வந்திருக்க. ஆனால் கம்ஃபர்டபுளாக எல்லாத்தையும் சொல்ல வேணாம். ஓகே நீ பாட்டு கேஷுவலாக வச்சு ஜங்கு அப்படி ஜிம்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறேன். உன் பேர் என்ன கேட்குறேன். என் பேர் ஜிமின். ஓகேவா? என் பேர் ஜிமின். உன் பேர் யோன்ஜன் அப்படி சொல்கிறாங்க. நாங்கள் பேர் வந்துட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு ஓகே சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ டேஸ் போயிட்டுருக்கு. ஜிமின் ஜங்குக்கு யோன்ஜனுக்கு ஒரே டேஸ்க்கு உட்காந்துருக்காங்க. ஜிமின் ஜங்கு நல்லா பேசுவாங்க. ஜங்கு நல்லா பேசுவாங்க. நல்லா படிக்கிற பசங்க. நம்ம ஜங்குக்கு ஜிமின் 3 பேர் யோன்ஜன் 3 பேர் நல்லா படிக்கிற பசங்க. அதனால் ஃபுல்லாக ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறவங்க ஃபைன் டே நம்ம இப்போ நம்ம ஹாஸ்டல் ரூம் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ மொபைல் அலோடு கிடையாது. ஹாஸ்டல் ஃபோனுக்கு தான் ஃபோன் வரும். ஜிம் போய்ட்டு ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. இப்போ பக்கம் நம்ம யோன்ஜுக்கு ஃபோன் போட்டு பேசுகிறாங்க. ஜங்குக்கு மட்டும் ஃபோன் வரவே இல்லை. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ எனக்கு அது வீக்கெண்டில் இப்போ எல்லாமே கால் பண்ணுவாங்க பேரண்ட்ஸ். ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படி கூப்பிட்றாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. ஏன் அப்பா அம்மா கால் பண்ணல. ஜிம் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஏன் கால் பண்ணல. அட்லீஸ்ட் நீ ஃபோன் பண்ணி பேசலாம்ல. ஜிம் கேட்குறாங்க. எனக்கு எல்லாருமே பேசுகிறாங்க. ஜங்கு மட்டும் ஃபோன் பேசாமல் இருக்கிறதுனால யோன்ஜன் பார்க்குறாங்க. ஆமாண்டா ஏன் நீ பேசாமல் இருக்கா. யோன்ஜன் கேட்குறாங்க. அமைதியாக இருக்கிற அவர் சொல்லி ஜங்குக்கு சொல்கிறாங்க. எனக்கு அப்பா அம்மா இல்லை ஜங்குக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. எனக்கு அப்பா அம்மா இல்லை ஆர்ஃபன் தான் அதான் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்லிட்டு அவங்க காவல் கேட்குறாங்க. இல்லை பிறந்ததுலேருந்துலாம் எனக்கு தனியாலாம் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. எனக்கு பிறந்தப்ப அப்பா அம்மா இல்லை. எனக்கு எங்கள் அப்பா அம்மா ஒரு ஆக்சிடென்ட் இறந்ததா சொன்னாங்க. நான் வந்துட்டு எனக்கு நான் பிறந்த விட எங்கள் அப்பா அம்மாவோட ஆக்சிடென்ட்டாக நான் பிறந்ததா எங்கள் அம்மா சொன்னாங்க. என்னோட ஃப்ரெண்ட் சொன்னாங்க. எனக்கு அம்மா எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு எங்கள் அம்மா டெலிவரிக்கு போகும்போது தான் எங்கள் அப்பாவோட அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகிட்டு நான் மட்டும் பிறந்திருக்கேன். என் அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் கிராண்ட் மதர் வில்லேஜ் கூட்டு வளர்த்தாங்க சொல்கிறாங்க. எங்கள் கிராண்ட்பா கூட இல்லை. அவங்களும் வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் சொல்கிறாங்க. நான் 6th முடிக்கும் போது எனக்கு சம்மர்ல ஹாலிடேஸில் எனக்கு கிராண்ட்பாக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூவாக இருந்துச்சு. அவங்க ரொம்ப ஹெல்த்ல ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. என்னை வளர்க்கறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் அவங்க ஹெல்த் முடியாமல் இறந்து போயிட்டாங்க. அப்படி என்னை பார்த்துக்க யாருமே இல்லை. எங்களோட வில்லேஜ்க்கு அடிக்கடி ஒரு ஃபாதர் வருவாங்க. வந்துட்டு இப்போனாக்கா அங்கே நிறைய பேர் வந்துட்டு எங்கள் அந்த ஃபாதருக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க ஆர்ஃபனேஜ் இருக்கிற பசங்களுக்கு வில்லேஜ் காய்கறிலாம் கொடுத்து விடுவாங்க. அப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னோட கிராண்ட்பாவும் நிறைய கொடுத்துருக்காங்க. ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் அவங்க வந்தாங்க. என் கிராண்ட்பா இறந்த விஷயத்த அவங்க வில்லேஜ் உள்ளவங்க சொன்னாங்க. அவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து என்னை பார்த்தாங்க. தனியாக இருக்கிறத பார்த்துட்டு நான் அவங்களே கூட்டிகிட்டு போனாங்க. ஆர்ஃபனேஜ்க்கே சொல்கிறாங்க. ஜங்குக்கு சின்னக்கும் நம்ம எவ்வளோ கஷ்டம் போது அப்புறம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஆர்ஃபன் கூட்டிட்டு வந்துட்டாங்க பூசானுக்கு. எனக்கு பூசான் வில்லேஜ் வந்து நாங்கள் இருந்தோம். அதுக்கப்புறம் வில்லேஜ் வந்து எனக்கு கூட்டிகிட்டு வந்து டவுனில் வந்து ஒரு ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. அங்கே தான் படிச்சிருந்தேன் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லிட்டு நல்லா படிக்கிறத பார்த்துட்டு அங்கே ஸ்கூல்லையுமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துப்பாங்க. ஆனால் சில பசங்க பிடிக்காது புள்ளி பண்ணுவாங்க. நல்லா படிக்கணும்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. அப்படி நல்லா படிச்சுட்டு இருந்தேன். இப்போ 9th படிக்கும் போது தான் இந்த ஸ்கூலில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. எங்களுடைய ஆர்ஃபனேஜ்க்கு யாரும் நல்லா படிக்கிற பசங்களும் உங்களோட ஃபெசிலிட்டிஸ் எல்லா லாங்குவேஜுமே இருக்குது. நீங்கள் வந்து ஜாயின் பண்ண சொன்னாங்க. அப்போ தான் வந்துட்டு நல்லா படிக்கிறது பார்த்து ஃபாதர் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அந்த ஸ்கூலோட பிரின்சிபல்கிட்ட அப்படி சொல்லிட்டு நம்ம அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. ஹாஸ்டல் ஃப்ரீ எல்லாமே எனக்கு ஃப்ரீ தான். ஜங்கு சொல்கிறாங்க. எனக்கு ஜிம்மில் அங்கே மணி கட்டி தான் பணம் கட்டி தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஜங்குக்கு வந்து எல்லாமே ஃப்ரீ தான். இங்கே இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. ஃபாதர் எப்போது இங்கே வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதான் ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ அவருக்கு அப்பா அம்மா கிடையாது இல்லையா. ஃபாதர் எப்படி கண்டிப்பாக ஃபோன் பண்ணி பேச முடியாதுல்ல. எப்போ டைம் படிக்கப்போ வரேன்ப்பா சொல்லிப்பாரு. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. சாரி சொல்கிறாங்க. எதுக்கு சார் நான் கேட்டதுக்கு சொல்கிறாங்க. பரவாயில்ல ஜங்கு சொல்கிறாங்க. யூனிஷ் ஒரு மாதிரி இருக்குங்க பாரு. ஒன்றும் இல்லை ஓகேவா. நாங்களாம் இருக்கோம். நாங்கள் கூட பாரு எங்கள் அப்பா அவங்க ஃபாரின் இருக்காங்க. ஓகேவா. நாங்களும் இங்கே தான் இருக்கோம். எங்களுக்கு வந்துட்டு நாங்களே இங்கே லைக் எதுவுமே யார் மேலே தான் இருப்போம் சொல்கிறாங்க. யோசிச்சு சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. அப்படி இல்லை இருந்தாலும் உங்களுக்கு இருக்காங்களா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஜிம் தான் ஜம்க்கு கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் ஜிம்முக்கு யோசிச்சு ஜம்க்கு ரொம்ப பிடிக்குது. ஆனால் ஜிம்முக்கு எக்ஸ்ட்ரா பிடிக்குது. ஜம்கோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சைலண்டாக நல்லா இருப்பான். நல்லா படிப்பார். ஹெல்ப் பண்ணுவார். ஸ்டடீஸ் விஷயத்தில் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவார். ரொம்ப நல்ல பையன். அதனால் ஜம்க்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பாசமாக வச்சுப்பார். ஜம்க்கு அவங்க சொல்கிறாங்க. கதை சொல்கிறாங்க. பண்ண விஷயம் பிடிக்குமாமே பிடிக்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் ஜம்க்கு கதை சொல்கிறாங்க. நான் பார்த்தேன் ஓகேவா. நீ சொல்லிக்கிட்டு இருந்தல சொல்கிறாங்க. நீ சொல்லிக்கிட்டு இருந்தல யோசிச்சுக்கிட்டேன். எனக்கு மன விஷயம் பிடிக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை அவங்க கேட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லிட்டு அதான் கதை சொல்கிறாங்க. சரி இந்த குடி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் வாங்கி குடிக்கிறாங்க. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஹாப்பியாக எப்போவும் சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நீ எப்போவும் கூட இருப்பியா ஜிம் கேட்குறாங்க. இருப்பேன் சார் ஜிம் சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. அப்போ அவங்க ஹேண்ட் ஷேக் பண்ணி நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸாக ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க கூட இருக்குன்னு சொல்லிட்டு ஜங்க் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது கூட வரைக்கும் ஜங்க் கூட யாரும் பேச மாட்டாங்க. அந்த ஸ்கூலில் இருக்கும்போதெல்லாம் ஜங்க் நல்லா படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் யாரும் பேச மாட்டாங்க. அந்த ஸ்கூலில் அப்படிலாம் யாருமே கிடையாது. பாசிட்டிவாகவே இல்லை. எல்லாரும் நல்ல பசங்களாக இருக்காங்க. அது ஜங்க் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம் வந்துட்டு நல்லா பேசுகிறாங்க. ஜங்க் கிட்ட வீக்கெண்ட் நல்லா ப்ளே பண்ணுறது தான். இப்போ ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க.
நான் லேசி அப்படி சொல்கிறாங்க. யோசிச்சு பார்க்குறேன் நானா லேசி நீ தான்டா ட்ரெஸ் வாஷ் பண்ணுறா சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாருக்கும் வாஷிங் மிஷின் போயிட்டு ட்ரெஸ் போடணும். யோசிச்சு பார்க்க நீயே வாஷ் பண்ண சொல்லிட்டாங்க. அதான் நான் சொல்கிறேன் லேசின்னு சொல்லிட்டு பாடா சொல்லிட்டு ஜங்கு ஃபைட் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க நான் வாஷ் பண்ணி தரவா சொல்லிட்டாங்க. ஜங்கு என்ன பேசுகிறேன் நீ சும்மா இல்லை சொல்லிட்டு இவரு கூட அடிச்சிட்டு இருக்காரு. நீ போயிட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டு வரா சொல்லிட்டு நம்ம ஜிம் திட்டாங்க. யோசிச்சு பார்க்க சரி போயிட்டு வரலாம் சொல்லிட்டு போயிடாரு. போயிட்டு ஜிம் ட்ரெஸ் ஜங்கு ட்ரெஸ் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்துட்டு வராங்க. இப்போ நம்ம ஜிம் இருக்காங்க ஜங்கு வெயிட் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் தாங்க கூட சொல்லிட்டு அவர் ட்ரெஸ் அவர் வாஷ் பண்ணி தராரு. ஜங்கு பார்க்க வேணா ஜிம் சொல்லிட்டாங்க பரவாயில்ல கூட ஜங்கு சொல்லிட்டு 3 பேர் மீன் போயிட்டாங்க. நல்லா ஃபிட் ஆகிடுறாங்க. ஒரே ரூம் தான். ஜிம் பார்க்குறாங்க ஜங்காவும் சொல்லிட்டாங்க தான் சொல்லி கொடுக்குறாங்க அடுத்த ஸ்நாக்ஸ். இவங்க ஜங்குக்கு வெளியே போக மாட்டாரு. யோசிச்சு ஜிம்னு எப்படா லீவ் விடும் வெளியே போகணும்னு இருப்பாங்க. வீக்கெண்டில் வெளில போய் ஸ்நாக்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க எப்பவுமே. ஆனால் கொடுக்குறாங்க சாப்பிட ஜங்கு சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு சாப்பிட்ற ஜங்குக்கு ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஆஃப்டர்நூனில் ஸ்நாக்ஸ் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. இங்கெல்லாம் சாப்பிட்றாரு. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்குறாங்க நீ வர அவங்க ரொம்ப கேர் பண்ணுறா சொல்லி ஜங்கு யோசிச்சு சொல்கிறாங்க நம்ம ஜிம்முக்கிட்ட. அப்போ ஜங்கு வெளில போயிருக்கா ரூம் கிட்ட வராது. ஆல்மோஸ்ட் கேட்குது அவருக்கு ஏன் கேர் பண்ண கேட்குறாங்க. நீ இருந்தாலும் சொல்கிறாங்க நீங்கள் பாரு அவன் எவ்வளோ சமத்தா க்யூட்டாக இருக்காண்டா சொல்கிறாங்களே அவன் நம்ம ஏஜில் உள்ளவங்கதான்டா சொல்லிட்டாங்க. புரியுது இருந்தாலும் ஜங்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அவருக்கு நல்ல பையன்டா நம்ம ஃப்ரெண்டை பார்க்கலாம் சரியா நீ பர்ஸ் பார்க்கலாம் சொல்லிட்டு ஜெமிந்தா யோசிச்சு போட்டு அடிக்கிறாங்க. சரி நான் பர்ஸ் வாங்க எனக்கு எக்ஸ்ட்ரா வாங்கி தரா சொல்கிறாங்க. சரி வாங்கி தரேன்டா சொல்லிட்டு அவரும் ஃபன் பண்ணுறாரு. இப்போ ஜிம்முக்கு ஜங்கு ஒரு மாதிரி அவன் பர்ஸ் ஃபீல் பண்ணுறான்னு நினைக்கிறாரு. இப்போ நம்ம ஜங்கு கேட்குறாங்க ஏன் ஜிமின் நீ என்கிட்ட கேரிங்காக இருக்கிறதுனால யோசிச்சுக்கு சொல்கிறாங்க. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை ஜங்கு சரியாக அப்படி தான் பைத்தியம் ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க யோசிச்சு பார்க்குறது நான் பைத்தியமாக சொல்கிறாங்க. ஆமாடா நீ பைத்தியம் தான் சொல்லிட்டு அவர் திட்டாரு. 2 பேரும் ஃபன் பண்ணி ஃபைட் பண்ணுறாங்க. இது பார்க்கறதுக்கு ஜங்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அடிச்சுட்டு தெரியுறாங்க. இங்கே பாரு நான் வந்துட்டு சொல்லிட்டு பார்த்தா சொல்லி என்ன சொல்லுவா சொல்லிட்டு ஜிமின் தான் ஜங்கு யோசிச்சு அடிக்கிறாங்க. அப்படியே சின்ன வயசு நீ பண்ண நான் சொல்லுவா சொல்லிட்டு நீ பண்ண நான் சொல்லுவா 2 பேரும் வந்து டீச் பண்ணுறாங்க ஒருத்தர். ஜங்கு பார்த்து அசைச்சிட்டு அவருக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக கிடச்சது இல்லை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாரா ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு ஃபன் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க ஜங்கு அவன் எழுதுறான் சொல்கிறாங்க. பேர் உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க கை வலிக்குதே சார் ஜிம் தான் படுத்துட்டு எழுதுறாரு. ஜங்கு பார்க்க நான் எடுத்து தருவா ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்கு ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி சொல்கிறாங்க. ஜிம் நான் எழுதி தரேன் கூட சொல்கிறாங்க. ஜிம் சரி சொல்லி கொடுத்துறாங்க. இப்போ ஜங்கு அழகாக ஜிம் ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி எழுதுறா அந்த மாதிரி ட்ரை பண்ணி எழுதுறாரு. ரொம்ப அழகாக இருக்குது யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ எனக்கு எழுதா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க டே அடிப்பேன் பார்த்துக்கோ அவன் எனக்கு எழுதுறானாக்கா நான் முடியலன்னு சொன்னேன் சார் நானே வந்துட்டு எழுதிப்பேன் அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேனாக்கா அது வேறு விட்டு சொல்கிறாங்க. நானும் ஃப்ரெண்டு தான் எனக்கு எழுதி கொடுத்து சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்கணும் நீ ஹேண்ட் ரைட்டிங் வேறு மாதிரி சொல்லி எழுத சொல்லிட்டு ஜங்குக்கு தான் ஜிம் திட்டாங்க. ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குது மாசத்து பயங்கரமாக டீஸ் பண்ணுறாரு. ஜங்குக்கு தான் சரிப்பா கண்ட்ரோல் பண்ண முடியல. பார்க்குங்க எது கோழி கிரிக்க வச்சு இருக்குமா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்புறம் யோசிச்சு சொல்கிறாங்க ஜிம் சொல்கிறாங்க யோசிச்சு பார்த்து அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் கோழி கிரிக்கிற மாதிரி இருக்குண்டா அது மாதிரி ஜங்குக்கு எழுத வராது சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க யோசிச்சு பார்த்து என்ன பார்த்தா அப்படி சொல்கிறாரு. 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அதை பார்க்குறது ஜங்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. இவங்க எப்போ ஜங்கு சிரிக்கி இவங்க பண்ணுற ஒன்று அவரை சிரிக்க வைக்குது. எனக்கு அவங்க இன்டென்ஷனாக பண்ண மாட்டாங்க அவங்க வந்து இப்போ நேச்சுரலாக அப்படி தான் அதனால் அவர் பார்த்து சிரிச்சிட்டே இருக்காரு. போக ஜங்குக்கு ஜிம்மை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு ரொம்ப கேர் பண்ணுறாரு. ஜிம் தான் ஜங்கோட ஹெட்டில் கை வச்சு அப்படி வராங்க க்யூட் ஜிம் சொல்லுவோம். ஜங்கு பார்க்குறாங்க நான் க்யூட்டாக சொல்கிறாங்க மணி க்யூட் தான் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும்னு பார்த்துட்டே இருக்காரு. ஜிம்மையே வச்சுக்கணும் அவங்க ஏன் அவர் கேட்குறாங்க ஒன்றில் சொல்கிறாங்க. இப்போ கேண்டீனில் உட்காந்துருக்காங்க சாப்பிட்றதுக்காக ஜிம் தான் அவங்க எடுத்துக்கோ ஜிம் வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எனக்கும் சொல்கிறாங்க இந்த அப்படி சொல்லி ஜிம் தான் எடுத்து வைக்கிறாங்க. இதை பார்க்க ஜங்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டேஸ் போக ஜங்குக்கு ஜிம் ரொம்ப எனக்கு ரொம்ப ஒரு டீப் அஃபெக்ஷன் வந்து வந்துடுது. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம் பார்க்குறாங்க ஓகே ஜங்கா நான் வந்து வெளில போகிறோம்னு சொல்கிறாங்க. வெளில எங்கே கேட்குறாங்க அதுவும் எங்களோட அங்கிள் வீட்டு இருக்கு அவங்க வர சொல்லிருக்காங்க டின்னர் இருக்குது சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க நாங்கள் போய்ட்டு வருவா சொல்கிறாங்க. பேர் சுகா ஓகேவா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சுகா வந்துட்டு சுகா எனக்கு நம்ம ஜிம்முக்கு வந்துட்டு அவங்களுடைய அங்கிளோட பையனை ஓகேவா ஜிம்முக்கு அங்கிள் பையன் நம்ம சுகா நான் யோசிச்சுக்கு வந்துட்டு ஃப்ரெண்டோட தெரிஞ்ச ஃபேமிலி எவ்வளோ தான் ரெண்டு பேர் போகிறாங்க. இப்போ யோசிச்சு பார்க்க பேசாமல் ஜிம் ஜங்கு கூட்டிட்டு போகிற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்கு கூட்டிட்டு போகிறேன் ஆமாம் பேசாம ஜங்கு கூட்டிட்டு போமா சொல்லிட்டாங்க. கரெக்டா சொல்லிட்டு ஜங்கு நீ வா சொல்கிறாங்க. இல்லை வேணாம் சொல்கிறாங்க. அதே வா ஜங்குக்கா சொல்லி ஜிம் தாண்டா ஜங்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஜங்குக்கு ஜிம் கூப்பிட்டு போகிறாங்க. 3 பேரும் போயிட்டு அந்த சுகா தான் நம்ம வெல்கம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு வந்து சுகா இந்த மாதிரி முறையான அங்கிள் மாதிரி தானே வேணும் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ அங்கிளோட பையன் அவர் அங்கிள் தான் வேணும். ஜிம் பார்க்குறாங்க ஹலோ அங்கிள் சுகா சொல்கிறாங்க. அங்கிளும் கூப்பிடல கிராண்ட் ஃபாதர் கூப்பிட சட்டம் போயிடுது. சுகா சொல்கிறாங்க. இப்போ யோசிச்சு பயங்கர சிரிக்கிறாங்க. இல்லை நீ அப்படி எனக்கு வேணும்னு சொல்கிறாங்க. அது கரெக்டாக என்ன சொல்ல அதுக்காக நீ பேரை கூப்பிடுவா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் சிரிக்கிறாரு. ஜிம்மா தான் கூப்பிட்டாங்க சொல்லிட்டு நம்ம ஜிம் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. சுகா இது ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஹாய்டா சொல்கிறாங்க. ஹாய் ஹாங்க சொல்கிறாங்க. உள்ள வாங்க சொல்லிட்டு உள்ள போகிறாங்க. இப்போ டின்னருக்காக இங்கே டின்னர் போயிருப்பாங்க. 3 பேர் டின்னர் சாப்பிட்ருக்காங்க. ஜிம் தான் ஜங்கா சாப்பிட சொல்கிறாங்க. இல்லை வேணாம் சாப்பிட சொல்லிட்டு ஜங்குக்கு ஜிம் நிறைய எடுத்து வைக்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். ஜிம்முக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு டேஸுமே ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அவர் இப்போ கேர் பண்ணிட்டே இருப்பார். சாப்பிட்டு தூங்கு சொல்லிட்டு அழகாக பார்த்துப்பாரு. அது இது வரைக்கும் ஜங்கு இறந்து பார்த்துக்கிட்டு அவங்க கிராண்ட்மேக்கு அப்புறம் ஜங்கு இந்த மாதிரி ஒரு பர்சன் கேர் பண்ணுறது நம்ம ஜிம் மட்டும்தான். அது ஜிம்மும் கொஞ்சம் கேர் பண்ண இருந்தாலும் ஜிம் ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர் பண்ணுறாங்க. ரொம்ப பிடிச்சி போயிடுது ஒரு பர்சன் யார் மேலே எதப்போ நான் இருக்கேன் உனக்குன்னு சொல்லும்போது பிடிக்கும் இல்லையா. அப்படி தான் ஜங்குக்கு ஜிம் மேலே ரொம்ப டீப் அஃபெக்ஷன் ஃபால் ஆகுது. அப்படி டேஸ் போக நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஜிம் மேலே பாசிட்டிவ் ஆகுது. இப்போ ஜிம்மில் பேசிக்கிறதுனால ஃபன் பண்ணாலும் பாசிட்டிவ்லாம் ஆகுது.
அது பார்க்குறப்ப ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு அவர் கூடவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ 10th முடிச்சு 11th போகிறாங்க. 11th வந்து 2 பேர் மட்டும் தான் கிளாஸ் ரூம்மேட்டாக இருக்குன்னு சொல்லிடுறாங்க. எனக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் 3 மெம்பர் 3 to 4 மெம்பர்ஸ் வரைக்கும் ரூம்மேட்டாக இருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் 11th வந்ததுக்கப்புறம் 2 மெம்பர்ஸ் மட்டும் தான், 2 பேர் மட்டும் தான். எனக்கு அவங்க நல்லா படிக்கணும், அதுக்கப்புறம் சேட்லாம் பண்ணக்கூடாதுக்காக கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக மாற்றுறாங்க. அதாவது 11th 12th ஹாஸ்டலில் வந்துட்டு 2 பேர் மட்டும் ஸ்டே பண்ணணும்னு சொல்லிடுறாங்க ஸ்ட்ரிக்டாக. அப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறது சொல்லிட்டாங்க, ரூம் மெம்பர்ஸ் அவங்கள சூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஜிம்மு கொஞ்சம் கூட யோசிக்காம ஜங்குக்குன்னு சொல்லிடுறாங்க. இவங்க ஜிம்னா ரொம்ப கோவம், இவங்க சண்டை போடாது ஜிம்மிட்ட. நீங்கள் பாருடா அவனுக்கு வந்துட்டு ஃபிலிக்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டாங்க. ஃபிலிக்ஸ் இருந்தால் சொல்கிறாங்க நீ ஃபிலிக்ஸோட ஸ்டே பண்ணிக்கோ சொல்லிட்டாங்க. நான் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு திட்டுறாரு. ப்ளீஸ்டா நீ ஃபிலிக்ஸோட ஸ்டே பண்ணிக்கூடாது சொல்லிட்டாங்க. நான் கூட ஸ்டே பண்ண மாட்டேன் சொல்ல திட்டுறாரு. ஜங் பார்க்குறேன் ஜிம் நான் என்ன சொல்கிறாங்க, நீ ஜம் காசு நீ போ சொல்லிட்டு ஜிமின் தான் ஜோன்ஜினை ஃபோர்ஸ் பண்ணி ஃபிலிக்ஸ் கூட ஸ்டே பண்ண வைக்கிறாங்க. அவரும் ஜங் கூட அவர் ஸ்டே பண்ணிக்கிறார். எனக்கு ஜங்குக்கு வந்து நம்ம கூட தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்பான், ஹாப்பியாக இருப்பான். அவருக்கு வந்து ஃப்ரெண்டாக பிடிச்சிருக்கு. ஜிம்முக்கு ஜங்கு வந்து ஃப்ரெண்டாக தான் பார்க்குறாரு. ஜங்குக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக ஜிம்மின் ஜங்குக்கு மட்டுமே அந்த ரூமில் இருக்குது. அவருக்கு ரொம்ப ஹாப்பி. எனக்கு முன்னாடி எழுந்து இருப்பாங்களே அதனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அவங்களுக்குள்ளே மெயின்டென்ஸ் பண்ணுவார் அவரே. இப்போ வந்து அப்படி இல்லை இருக்குது தேவையில்ல சொல்லி ஜங்கு வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க ஜிம்மி கிட்ட. ஜிம் பார்க்குறாங்க என்ன ஜங்கா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க சரி சொல்கிறாங்க நம்ம ஒரே பெட்டில் இருக்கோங்க, நம்ம ஒரே பெட்லையா சொல்கிறாங்க. தனித்தனி பெட் இருக்கே சொல்கிறாங்க. இதை நம்ம ஒன்றா அந்த பெட்டை போட்டுக்கலாமா சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. அது எனக்கு சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிம்மி வந்து பெட் வந்து ஒன்றா சேர்த்து போடுறாங்க. 2 பேரும் ஒன்றா தூங்குறாங்க. தூங்கும்போது ஜங்கு ஜிம்மி ஹக் பண்ணிப்பாரு. ஜிம்மி அழகா ஜங்கு சின்ன பையன் மாதிரி நடிச்சிட்டு நம்ம ஜிம்மி போகிறது ஜங்கு சின்ன பையன் நடிச்சிட்டு ஹேர் பண்ணி விட்டுறது ரொம்ப அழகாக கேர் பண்ணி பார்த்துக்கிறது. கேர் ஜிம்முக்கு ரொம்ப ஜங்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அவர் கூடவே இருக்க நினைப்பாரு. ஒன்றாவே சாப்பிட்றது, ஒன்றாவே தூங்குறது, ஒன்றாவே இருக்கிறது ரொம்ப அழகாக டேஸ் போயிட்டு இருக்கு. கிளாஸ்ல நம்ம யோனிஜனோட கிளாஸ் வந்து மாறிடுது. எனக்கு நம்ம 11th குரூப் எடுக்கும்போது நம்ம யோனிஜன் வந்து வேறு கிளாஸ் போயிட்டாங்க. நம்ம ஜிம்மும் ஜங்கு ஒரே கிளாஸ் வந்துட்டாங்க. 2 பேரும் ஒன்றா தான் உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கு ஜிம்மு ஹேண்டில் ஹோல்ட் பண்ணுவார். ஜிம்முக்கு அது தப்பாவே தெரியாது. எனக்கு அவர் தன் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறாரு. இப்போ நம்ம ஜங்கு அவர் பார்க்குறாங்க. அப்போ தான் 11th வேலண்டைன்ஸ் டே பார்த்து எல்லாருமே அவங்களே ஸ்கூலில் கூட கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க இல்லையா அவங்களோட பாய் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம். அப்போ தான் ஜங்குக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு ஒரு பையனை கன்ஃபியூஸ் பண்ணுறப்போ அவருக்கு அந்த ஃபீல் வந்துட்டு வருது. ஜிம்மினை பார்க்குறப்போ அவருக்கு ஃபீல் ஆகுது. அப்போ தான் அவர் ஃபீல் பண்ணுறாரு, நம்ம லவ் பண்ணுறோன்றதை அவர் ஃபீல் பண்ணுறாரு. டேஸ் நமக்கு டீப் அஃபெக்ஷன் வந்து டீப் அஃபெக்ஷன் வந்து லவ் மாறிச்சு நமக்கு புரியுது. இப்போ நம்ம ஜங்குக்கு ஜிம்னி பார்த்துருக்காங்க. ஜிம் பார்த்து கேஷுவலாக உட்காந்துருக்காரு. ஜங் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டு என்ன ஜங் காசு சொல்கிறாங்க, இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டேவான்னு சொல்கிறாங்க. அப்படியா ஜிம்னி சொல்லிட்டாங்க. கேஷுவலாக கேட்குறாரு. என்ன ஜிம்னி சொல்கிறாங்க. அட ஜங்காக லவ் பண்ணுறவங்க நமக்கு எதுக்கு ஜிம்னி சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மார்க்கு அவருக்கு பிடிச்சிருக்கு வேலண்டைன்ஸ் டே. ஜிம் நினைக்க ஜங்கு நினைக்கிறாங்க. இல்லை இப்போ சொன்னால் நம்மளுக்கு வந்து நம்ம எப்படி பார்த்தாலும் ஜிம்னி பற்றி ரிச்சான பையனாக இது பண்ணிட்டு தெரியுது பார்க்கும்போதே. நம்ம வந்துட்டு இப்போ போயிட்டு சொன்னால் தப்பாகிடும். நம்ம நல்ல ஒரு சுச்சுவேஷனுக்கு வரணும். நம்மளால ஜிம்மை பார்த்துக்க முடியும். ஜிம் நம்மளை நம்பி வந்தாக்கா நம்மளால் பார்த்துக்க முடியும், கேர் பண்ண முடியும், நம்மகிட்ட எல்லாமே இருக்கணும். அப்படி சுச்சுவேஷனுக்கு வருவோம், படிக்கணும். அப்பா அம்மா ஆசைப்பட்ட மாதிரி டாக்டர். ஏன்னா கிராண்ட் அவங்க ஜங்கு கிராண்ட்மா சொல்லியிருப்பாங்க உன்னோட அப்பா அம்மா ட்ரீம் வந்து நீ டாக்டர் ஆகுன்றது தான். நீ ஸ்டொமக்கில் இருக்கும்போது அம்மா சொல்லிட்டு இருப்பா நான் என் பையன் டாக்டர் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு. அதனால வந்து டாக்டர் ஆகிடுச்சு அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. நீ படிக்கிறதே இல்லை டாக்டர் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க கிராண்ட் அடிக்கடி சொல்லுவாங்க. அதை வந்து ஜங்குக்கு ஞாபகம் வச்சிருப்பாங்க. அப்பா அம்மா விஷயம் தான் டாக்டர் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஆசை இருக்குது, நான் டாக்டர் ஆகணும். டாக்டர் ஆகிட்டு தான் நான் ஜிம்மில் கன்ஃபியூஸ் பண்ணணும். இப்போதைக்கு வேணாம், இப்போதைக்கு லெவலில் சொல்லக்கூடாது, அதனால படிக்கட்டும். படித்து முடிச்சு நானும் ஜிம்மும் பெரிய பையன் ஆனதுக்கப்புறமா ரொம்ப அழகாக எல்லாம் பார்த்துக்க முடியும்னா நம்பி வாசனா கூப்பிடணும். அப்படி ஒரு சுச்சுவேஷனாக ஒரு லவ் சொல்லிட்டு ஜங்கு முடிவு பண்ணுறாங்க. ஒரு லவ் ஃபால் ஆகிடுச்சு. அதனால தான் இப்படி ஒரு பையனை யார் மிஸ் பண்ண நினைப்பாங்க. ஏஞ்சல் மாதிரி இருக்காங்க. ஜங்குக்கு ஜிம்லேயே பார்த்துருக்காங்க. ஜிம் பார்த்தா கட்டுது ஜிம் தான். ஜங்கு சாக்லேட் ஃபிட் பண்ணி விடுறாங்க. இந்த சாக்லேட் சொல்லி அப்பா அனுப்பி வச்சாரு. சரியா சொல்கிறாங்க. அப்படியே மாமாவோட அப்பா அனுப்பி வச்சாரு அப்படி சொல்லிட்டு ஃபாரின் சாக்லேட் சொல்லி கொடுக்குறாங்க. ஜங்கு சாப்பிட்றாங்க. ஜிம்மில் என்ன வாங்கினாலும் ஃபஸ்ட் ஜங்குக்கு தான் கொடுப்பாங்க. நீ சாப்பிட சொல்லிட்டு அது எஞ்சிட்டு கோவம் பார்த்து நீ எப்போ தானே ஜங்குக்கே கொடுக்குற எல்லாமே சொல்கிறாங்க. அது போய் நல்லா இருக்குது நமக்கு கூட ஈஸியாக கிடச்சிச்சு. சரி அவனுக்கு கிடைக்காது இல்லை சரி ஜிம் சொல்கிறாங்க. நீ அப்படி சொல்கிறேன் அவனோட ஃபஸ்ட்டு ஆகாதரா ஜங்கு யோனிச்சு கொஞ்சம் சமாதானம் பண்ணுறாங்க. அவர் எது கிடைச்சாலும் உடனே ஜங்கு தான் நீ சாப்பிடு நீ வச்சுக்கோ சொல்லுவாரா. அது ரொம்ப பிடிக்கும். இப்போ ஜிம் பார்க்குறேன் ஜிம்மின் இந்த பெண் ரொம்ப அழகாக இருக்குது இது நேரத்துக்கு வாசுறாங்க. ஜிம்மில் அப்போ வந்து ஃபாரின்லேருந்து அனுப்பியிருப்பாரு. அவன் பிடிச்சிருக்கா ஜங்கு அவங்க சொல்கிறாங்க. மொத்தமாக பவுச்சர் கொடுத்துறது எல்லாத்தையும் வச்சு கோசல் கொடுத்துட்றாங்க. அது ஜங்கு ஒரு மாதிரி என்ன கேட்டாலும் அப்படி தூக்கி கொடுத்துறது வச்சுக்கோ நீ வச்சுக்கோ சொல்லிட்டே இருப்பாரு. அது ரொம்ப பிடிக்கும் இருக்குது. ஜங்கு பார்க்குறாங்க. அவர் கேட்குறாங்க இந்த பொருளை கொடுக்குறதுனால இல்லை அந்த மனசு அவர்கிட்ட இருக்கும். நீ வந்து ஹாப்பியாக இரு உனக்கு என்ன நாளைக்கு நான் பண்ணுறேன்னு சொல்லுவார். தண்ணிலேருந்து ஃபுட்லேருந்து எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்கு பிடிச்ச நம்ம ஜங்குக்கு வந்து ஜிம் வந்து தான் கூட மட்டுமே இருக்கணும். அவர் கூட மட்டும் இருந்தால் அவர் ஹாப்பியாக இருப்பார். அவர் முடிவு பண்ணுறாரு. போக ஜங்குக்கு ஒரு ஜிம் கிரேஸில் வந்து ஃபாலோ ஆகிடுச்சு. ஆனால் அவர் சொல்லிக்காம ஸ்டடீஸில் என்ன பார்க்க சொல்லுவாங்க. ஜிம் பார்க்குறேன் ஜங்கு அங்கே வாங்கி சொல்லி ஜங்கு கிட்ட சொல்லிட்டு எனக்கு இது பொருள் எனக்கு சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு வந்துட்டு சொல்லி கொடுக்குறாங்க ஜிம்மிக்கு இது வாங்க சொல்லிட்டாங்க. இப்போ மேக்ஸ் ஜங்குக்கு ஜிம்மில் சொல்லி தராங்க. இது வந்து இப்படியே சொல்லிட்டு அழகாக சொல்லி தராங்க. ஜிம்மும் அழகாக ஓகே அப்படி சொல்லிட்டு அழகாக கேட்டுக்கிறாங்க. இது ஜங்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருக்கு கிட்ட போகிறப்ப அவர் வந்து ஹார்ட் பீட் ரெஸ்ட் ஆகும். அவர் கண்ட்ரோலே பண்ணுங்க ஹார்ட் பீட் வந்துட்டு அவர் கொஞ்சம் அப்படியே அமைதியாக இருப்பார். ஜிம் பார்க்குறேன் என்ன ஜிம்மு கொஞ்சம்
க்ளோஸாக திரும்பும்போது அவ்வளோ க்யூட்டாக இருப்பார் பக்கத்தில் பார்க்கறதுக்கு. இது ஜமுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஒரு மாதிரி அவர் ரொம்ப கஷ்டப்படுவார், அந்த அளவு வச்சுக்கிட்டு சொல்ல முடியாமல். கண்ட்ரோல் அவரே சொல்லிப்பார், அந்த அளவுக்கு க்யூட்டாக பிடிக்கும். ஈவினிங் ஜமுக்காக எல்லாரும் பண்ணுவாங்க. இப்போ இது கொண்டு வரைக்கும் நம்ம ஜிம்மி யோன்ஜினா ஒன்றா ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஃபிலிக்ஸ் யோன்ஜின் ஒன்றா போகிறாங்க, நம்ம ஜிம்மி ஜம்ப் ஒன்றா போகிறாங்க. நம்ம ட்ரெஸ் பேர் நம்ம 2 பேர் ட்ரெஸ்ஸும் ஒன்றா போட்டுடலாம் சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு 2 பேர் ட்ரெஸ்ஸும் ஒன்றா போட்டு வாஷ் பண்ணி காய வைக்கிறது, மடிச்சு வச்சுக்கிறது சொல்லிட்டு ரொம்ப அழகாக அந்த ரூம் ரொம்ப அழகாக ஃபுல்லாக ஹாப்பியாக ஒரு ஹாப்பினஸ் எல்லாம் நிறைஞ்சிருக்கும். இப்போ ஜிம்மி யோன்ஜின் தான் வெளியே போயிருக்காங்க. ஜம்க்கு ரொம்ப பாவமாக உட்காந்துருக்காரு. ஃபிலிக்ஸ் பார்க்குறாங்க, என்ன ஒரு மாதிரி உட்காந்துருக்கா சொல்கிறாங்க. இல்லை ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க, வெளில பேருக்கு வந்துருவான் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம போய் 2 பேரோட வராங்க. அவங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் வராங்க ஹாஸ்டலுக்கு. ஜிம்மி பார்க்குறாங்க, ஜம்கா இருந்தால் சொல்லிட்டு அவருக்கு பிடிச்சி ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்காரு. ஏன் சொல்லிட்டாங்க சாப்பிட சொல்லிட்டாங்க. ஆமாம் நம்மகிட்ட கேட்கவான்னு சொல்லிட்டாங்க. நீ எதுக்கு ஜிம்மி தான் எனக்கு வாங்கி தர ஒரு வேலை எனக்கு சொல்லிட்டாங்க. பாரு அடிச்சிருவோம், உனக்கு யாருன்னு சொல்லக்கூடாது. நான் இருக்கேன், உனக்கு நான் இருக்கேன், எம்ஜிட்டு எல்லாமே இருக்கு, ஓகே உனக்கு யார் இருந்தாலும் இல்லாட்டி நான் இருக்கேன் ஜம்கா, அந்த வேர்டு தனியாக இல்லை, ஓகேவா அப்படி சொல்லி ஜிம்மி சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு என்ன நினச்சேன், நான் மேலே சிம்பிள் வாங்கி தரேன் நினச்சேன் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு நான் அப்படி ஓகே ரொம்ப பிடிச்சிருக்கு ஜம்கா, நீ இப்போ ஹாப்பியாக இருக்கணும். நமக்கு தெரியும் லைஃப் ஒரு பர்சன் நம்மளுக்கு தெரியும் ரொம்ப நேசிப்போம். அவன் ஹாப்பியாக இருக்கணும் அப்படி தான், ஓகேவா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் லைஃப்பில் இந்த அளவுக்கு ஒரு பர்சன் நேசிச்சதே கிடையாது. ஆனால் எனக்கு ஒன்று பார்க்கும்போது ஒன்று விட்டு ஹாப்பியாக வச்சுக்கணும், அவனை பத்திரம் பார்த்துக்கணும்னு தோணுது. ஜிம்மி சொல்லிட்டாங்க. இப்போ ஜம்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், என் பத்திரம் பார்த்துக்கணுமா. ஆமாம் சொல்லிட்டாங்க. நான் இப்போ ஹாப்பியாக இருக்குமா. ஆமாம் நீ ஹாப்பியாக இருக்கணும் ஜிம்மி சொல்லணும். ஜம்க்கு டோட்டலி ஃபால் ஆகிட்டார், ரொம்ப ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிட்டார். அவர் வந்து நம்மளுக்கு தான் முடிவு பண்ணுறாரு, அவங்க நம்ம கூட தான் நம்ம ஹாப்பியாக இருப்பான். நான் கூட சொல்லிட்டாங்க, நான் அப்படி நினைக்க சிம்பதி அதெல்லாம் அவனை பார்க்கவே இல்லை, ஓகே நீ எப்போ ஹாப்பியாக இருக்கணும் ஹாப்பினஸ் ஜிம்மி சொல்லிட்டாங்க. என் ஃப்ரெண்டாக எப்போ ஹாப்பியாக இருக்கும் ஜிம்மி சொல்லிட்டாங்க. ஜம்க்கு ஃப்ரெண்டாக பார்க்க 2 பேரும் சரி ஓகே பரவாயில்ல. அப்போ ஃப்ரெண்டாக கூட லவ்வர்ஸாக மாறுறாங்களோ அதில் அப்படி நினச்சிக்கிறாரு அவர். நம்ம லவ் சொல்லிப்போ கண்டிப்பாக ஜிம்மி அக்செப்ட் பண்ணிக்கலாம், புரியுது. அதனால் ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிறாங்க. 11th 12th அப்படி தான் போயிருக்கும். 12th படிக்கும்போது நம்ம ஜிம்மி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எனக்கு அவர் எப்படி சொல்லிட்டு ஜிம்மி ஜம்க்கு அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டாங்க. 2 பேர் ஓடி பிடிச்சி ப்ளே பண்ணுறதும் படிக்கிறது எல்லாத்தையும் டோட்டலாக ஒன்றாவே இருப்பாங்க. யோன்ஜினா பாசிட்டிவில் பொங்கிட்டு இருக்காரு. இப்போ என் ஜம் பார்க்குறாங்க, யோன்ஜின் பாசிட்டிவ் ஆகிறாங்க சொல்லிட்டாங்க. ஆனால் அவன் சும்மா பாசிட்டிவ் அவங்க விடு அப்படி ஜிம்மி சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மி கேட்குறாங்க, ஆமாம் ஜம்கா என்ன பண்ண நெக்ஸ்ட்டு கேட்குறாங்க சொல்லிட்டாங்க. நான் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன் ஜிம்மி சொல்லிட்டாங்க. டாக்டரா ஜிம்மி சொல்லிட்டாங்க. வா சூப்பர் ஜம்கா சொல்லிட்டாங்க. நீ என்ன ஆக போகிற சொல்லிட்டாங்க. நான் என்ன படிக்கணும்னு யோசிக்கல ஜம்கா, நான் அப்பா அம்மா கேட்கணும் இல்லை அண்ணா கிட்ட கேட்கணும்னு சொல்கிறாங்க. உனக்கு சொல்கிறாங்க எனக்கு ஒரு அண்ணா இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் எல்லாரும் ஃபாரின் இருக்காங்க, அப்புறம் எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட் கூட இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு அப்படி தான் படிப்பான்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் என் அப்பா வந்து இப்போ ஃபாரின் வர சொன்னார், நான் தான் இங்கே படிக்கிறேன்ப்பா சொல்ல ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கேன் நானும் யோன்ஜினா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்லிட்டு ஃபாரின் போட்டுட்டு இருந்ததுன்னு ஜிம்மி ஒரு சொல்கிறாங்க. ஆமாம் ஜம்கா மேபி நான் காலேஜ் இங்கே படிக்க ட்ரை பண்ணுறேன் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் இங்கே படிக்க ட்ரை பண்ண போகிறேன், எனக்கு ஃபாரின் போகிற அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது, யோன்ஜிருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதெல்லாம் இங்கே தான் படிக்கணும்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு ஜிம்மி சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் நான் எடுக்கிற மார்க்கை பொறுத்தா இருக்குது ஜிம்மி சொல்கிறாங்க. ஜம் பார்க்க அப்படின்னா மார்க்ஸ் எது ஜம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜம்கா நீ கண்டிப்பாக டாக்டர் ஆகணும் ஓகேவா சொல்கிறாங்க. இது உங்கள் அப்பா அம்மா விஷயம் ஆமாம் சொல்லிட்டு நீ கண்டிப்பாக டாக்டர் ஆகணும் ஓகேவா, என் ஜம்கா ஃபியூச்சராக ஒரு பெஸ்ட் டாக்டர் ஆகிருக்கணும், நான் அதை பார்க்கணும் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க நீ கூட இருக்க ஃபியூச்சராக சொல்கிறாங்க. கண்டிப்பாக இருப்பேன் ஜிம்மி சொல்கிறாங்க. ஃப்ரெண்டாக இருக்கிறதா அவர் நினைக்கிறாரு. இப்போ ஜம்க்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஃபைனலாக அந்த 12th ஃபுல்லாமே அழகாக கம்ப்ளீட்டாக இருக்கும். ஜம்க்கு வந்து ஒரு டைம் அழுது இல்லைங்க வந்ததுக்கப்புறம் எனக்கு அவர் அவ்வளோ அதுக்குள்ளே இருக்கும். அவங்க அப்பா அம்மா நினச்சி ஆஃப் நிறைய டைம் அழுதுருப்பாரு அவங்க அப்பா அம்மா கிராண்ட்மா நினச்சி. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு கூட அழுதே இல்லை. ஏன் அப்படின்னாக்கா ஜிம்மி வந்து ஒரு டைம் ஜம்க்கு அழ வச்சிருக்க மாட்டாங்க, அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துருப்பாரு அவர். அவருக்கு லெவல் கேரளா அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தனால அவர் அழாமல் எவ்வளோ டேஸ் அழகாக நிறைய ஃபைனில் எக்ஸாம் எழுந்துட்டு இருக்கு. ஜிம்மி ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க எக்ஸாமில், நல்ல போய் எக்ஸாம் எழுதி முடிக்கிறாங்க. இன்றைக்கி எக்ஸாம் எழுதி ஒரு 2 days ஆஃப்டர் தான் ஹாஸ்டல் லக்கேஜில் வெக்கேட் பண்ணுறாங்க. இன்றைக்கி தான் அவங்க வந்துட்டு கிராஜுவேட்டாக வைக்கிறாங்க. எனக்கு அங்கே உடனே எக்ஸாம் ரிசல்ட் வந்துடும், அதனால் ஃபைனில் அங்கே கிராஜுவேட்டாக வைக்கிறாங்க. ஜம்க்கு ரொம்ப அழகாக இருக்காங்க. ஜம்கா அங்கே வாசிட்டு ஹேரில் ஃபிக்ஸ் பண்ணி விடுறாங்க. அப்படி ரொம்ப அழகாக இருக்குது ஜம்கா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. அப்படின்னு பார்க்குறேன் சரி ஜம் பார்க்குற போலமா சொல்லிட்டு 2 பேருமே கை பிடிச்சி வந்துருக்காங்க. இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க ஜிம்மி ஹேர் போயிட்டான்னு சொல்லிட்டு என் கூட வாசிட்டாங்க. சரி வாசிட்டு எல்லாரும் கொண்டாந்து போகிறாங்க. போயிட்டு கிராஜுவேட் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஃபைனில் அவங்க எல்லாம் கிராஜுவேட் ஆகிட்டாங்க. அது வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு எப்படியாவது ஃபங்க்ஷன் முடிச்சு வெளில வராங்க. இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு வெளியே மேரிமே அப்படி கேட்குறாங்க. ஜிம்மி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தாக்க அவங்க ஒரு பர்சன் நீல்டு பண்ணியிருக்காங்க, அது பைலட் ட்ரெஸ்ஸில். இப்போ ஜிம்மி எல்லாம் பார்க்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த அப்படி ஒரு பர்சன் 12th படிக்கிற பையன்கிட்ட அப்படி கன்ஃபியூஸ் பண்ணி எப்படி இருக்கும். இப்போ ஜம்க்கு ஒரு மாதிரி புரியாமல் பார்த்துருக்காங்க, யார் இந்த பையன் பார்த்துருக்காங்க. அப்போ அவங்க ரொம்ப அழகாக இருக்கிற அவ்வளோ ஹேண்ட்ஸமாக அந்த ஸ்கூலில் பொண்ணுங்க பசங்க பார்த்துருக்காங்க, யார் பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம தாண்டே சொல்கிறா சொல்கிறாங்க. அப்படி ஜிம்மின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜம் பார்க்குறாங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜம்கா சொல்கிறாங்க. இது யாரு கேட்குறாங்க. ஓ அதுவா சொல்கிறாங்க. இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க அதுவா அவங்கள ஹஸ்பண்ட் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்கிட்டே எல்லாம் பேசுகிறாச்சு. ஜிம் தான் திட்டுறாங்க யோசிச்சேன் இல்லைடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம் பார்க்குறாங்க. ஜிம்னா இது யாரை சொல்கிறாங்க. ஜம்கா நான் சொன்னது இல்லை, இவங்க பேர் கிம்டாங்க சொல்கிறாங்க. யோசிச்சோட அண்ணா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க லவ் பண்ணுறாங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க, எனக்கு பிடிக்கும் ஆனால் நான் என்ன சொல்ல முடியாதுன்னா அது ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ நம்ம வெளியே பார்த்தா ஜிம்மில் பேரண்ட்ஸ் வந்துருக்காங்க. ஜிம்மில்
நம்ம பேரண்ட்ஸும் நம்ம ஜங்கோட டேயோட பேரண்ட்ஸ் நினச்சிக்கோங்க. சொல்லுப்பா என்ன சொல்கிறேன் அப்படி கேட்குறாங்க. ஜிமின் தான் அங்கிள் ஆண்டியாவது சொல்கிறாங்க. பாரு நாங்கள் அட்மிஷன் போட்டோம் காலேஜில் சொல்கிறாங்க. இது என்ன நாங்கள் எங்கே சொல்கிறாங்க இந்த அளவுக்கு ஃபாரினில் படிக்க போகிறீங்க நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அங்கிள் ஆண்டி அப்பா அம்மா என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் இந்த யோனிச்சு சொல்லி அவன்கிட்ட கேட்குறாங்க. ஜிம் திரும்பி யோனிச்சு பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஆமாண்டா நம்ம ஃபாரின் தான் ஃபாரின் தான் போகிறோம் சொல்கிறாங்க. இவங்க நல்லா சொல்லிட்டு ஆமாடா ஃபாரின் தான் போகிறோம் சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஜிம்மி தெரிஞ்சு அவங்க பார்க்குறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜவ் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. யாங்க சொல்கிறாங்க சொல்லு அவன் நேரில் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. டே வந்து யார் இங்கெல்லாம் வச்சுக்கார கையில் இப்படி மேரிமே கேட்குறாங்க. டே சொல்கிறாங்க. இப்படி மேரிமே எப்படி கேட்குறாங்க. ஜிம்மி தான் அது மேரி சொல்கிறாங்க. இப்போ டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கிட்ட வாசல் ஜிம்மி கிட்ட போகிறாங்க. இப்போ ஒரு ஹேண்டில் ரிங்கு போடுறாங்க. இப்போ நம்ம டேவோட பேரண்ட்ஸ் ஜங்கோட பேரண்ட்ஸ் டேவோட பேரண்ட்ஸ் நம்ம ஜிம்மோட பேரண்ட்ஸ் ஹேண்ட் கிளாப் பண்ணுறாங்க ரொம்ப ஹாப்பியாக. இப்போ ஜிம் டைம் பார்க்குறாங்க. நம்ம ஜங்கா நான் வந்துட்டு அப்புறம் பேசுகிறேன் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கும் ஓகே ஜிம்னு சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி முதல் தடவை இன்னொரு பசங்க நினைக்கவே இல்லை. இப்போ யோசிச்சுக்கிட்டே எனக்கு அப்பா எடுத்துக்காது அவன் வந்துட்டு உள்ளே சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு அவனே லவ் சொல்லாம தான் இருந்தான். ஆனால் பிடிக்கும் அதை சொல்லி எப்படி சொல்லி திரும்ப வெயிட் பண்ணியிருந்தேன். ஓகேவா நான் கூட நினச்சி அங்கே போனதுக்கப்புறம் கன்ஃபர்ஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு என்ன தான் சொன்னாரு இந்த மாதிரி ஒரு ப்ரொப்போஸ் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு. ஓகேவா அப்படி சொல்லிட்டு நம்ம யோசிச்சு சொல்கிறாங்க. ஜங்குக்கும் ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஃபைன்டா நம்ம ஜிம் பார்க்குறாங்க. என்ன சரி எதுக்கு இப்படி பண்ணீங்க ஜிம் தான் அடிக்கிறாரு டேவா ஏன் அப்படி கேட்குறாங்க. ஸ்கூல் படிக்கிற பையன் நான் சரி எல்லாரும் மாதிரி நினைக்க மாட்டேன். சரி ஸ்கூல் முடிச்சுட்டே டே சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. வா சட்டே தான் ஜிம் ஆட பிடிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஒரு மாதிரி ஷையாக இருக்கு. இப்போ அவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிடாரு. இன்னைக்கு இந்த டே தான் நம்ம ஜிம் ஜம்முக்கும் கடைசியாக பார்த்து ஒரு டே இப்போ நம்ம ஜம்மும் கரண்ட்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மறக்கவில்லை என்னால் முடியல நான் என்ன பண்ணேன். அது அவன் வந்து ஒரு பர்சன் சொந்த மாதிரி பர்சன் தெரியும். அப்படி சொல்லி ஹார்ட் வந்துட்டு இருக்கும். என் மனசுக்கு வந்து கேட்கவே இல்லை. அவன் எனக்கு சொல்லி மனசு சொல்லிட்டே இருக்கும். அது எவ்வளோ தப்பு அப்படின்னு எவ்வளோ மனசு சொல்லிகிட்டே இருக்கும். ஆனால் அதை என்னால் ஏற்றுக்க முடியல. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன். ஆனால் என்ன முடியல என் சொல்ல மாட்டேன். அவங்க ரொம்ப அழகாங்க. அப்போ வந்து அவன் என் ஒய்ஃப்னு நினச்சிட்டேன். எனக்கு நான் காலேஜ் நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது அவன் ஒய்ஃப்னு நினச்சிட்டேன். என் ஹஸ்பண்ட் என் ஒய்ஃப் என்னோட ஹாப்பினஸ் அவன் தான். அவன் என் கூட தான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படியே நினச்சி வாழ்ந்துட்டுனா எனக்கு இந்த பர்சன் நினைக்க முடியாது. டாக்டர் எனக்கே தெரியும் இன்னொரு பர்சனுக்கு சொந்தமான பர்சன் நம்ம ஹாஸ்பிட்டல் தப்புன்னு சொல்லிட்டு. அதனால என் மனசுல தான் அவனை வரலாம் எப்படினாக்கா என்னால் மறக்க முடியல. ஒரு செகண்ட் கூட எனக்கு அதெல்லாம் அவனை விலைக்கு வச்சு பார்க்க முடியல. அவன் பையன் பக்கத்தில் இருக்கக்கூடிய மனசு நான் ட்ரை பண்ணேன். அவன் கூட நான் கொஞ்சம் பண்ண சொல்லிட்டாரு. சத்தியமே முடியல. நானும் அதை விட்டுட்டேன். நம்ம அவன் கூட நினச்சிட்டு அவன் நினைப்ப வச்சு அவனுடைய மம்மி சொல்லிட்டு லைஃப் வாழ்ந்துடலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம யங் சொல்கிறாங்க. இப்போ ரம்ஜனும் ஜின்னு பார்க்குறாங்க. நீ இந்த அளவுக்கு சொல்கிறாங்க. ஆமாம் யங் சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. எனக்கு அவனோட ஃபேட்டு உங்க கூட இருக்க சொல்கிறாங்க. யங் சொல்கிறாங்க அவனோட ஃபேட்டு உங்க கூட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பிட்டு பார்க்குறாங்க. ஜின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நம்பிட்டா அவனோட ஃபேட்டு உங்க கூட தான் இருக்குது சரியா. ஜிமின் அட்டே கூட வாழ்ந்துருக்கான் சரி. என்ன லைஃப் வாழ்ந்துருப்பான் ரொம்ப டேஸ்லாம் இல்லை. ஓகே ரொம்ப ஷார்ட் பீரியடில் அவன் லைஃப் முடிஞ்சிருக்கு. ஆனால் ஜங்கு கூட தான் அவனோட லைஃப் இருக்க போது சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்க என்ன சொல்கிறாங்க கேட்குறாங்க. அப்போ ஜங்கு ஜிம்முக்கு செகண்ட் மாதிரி சொல்கிறாங்க. ஏன் பண்ணக்கூடாது கேட்குறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஏன்னா பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு வந்து பார்த்துருக்கோம். யங் சொல்கிறாங்க. பாரு அவன் ஃபேட்டு உங்க கூட இருக்கு சரியா. நீ அவன் ட்ரூ லவ் பண்ணியிருக்க. நீ ஸ்டில் இப்போ வரைக்கும் அவனை நினச்சிட்டு இருக்க சரியா. மற்றவங்க அது கிரேஸ் தெரியலாம். எனக்கு அப்படி தெரியவில்லை. ஓகே எனக்கு ட்ரூ லவ் தெரியுது. உன்னால ஒரு பர்சன் மூவ் பண்ணுறதுக்கு நீ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் லவ் பண்ணுற. நீ அவங்க தான் லைஃப்னு சொல்லி டிபெண்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கு. அதனால தான் காட் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க சரியா சொல்கிறாங்க. யங்க சொல்கிறேன். எனக்கு தெரியும் டே யாராவது ஃபேட்டு ஓகேவா. அந்த ஃபேட்டு முடிச்சிச்சு அது யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது ஓகேவா. அவன் எந்தக்கான ஃபேட்டு ஓகேவா. ஆனால் ஸ்டில் ஜிமி உனக்காக இருக்கான். ஓகே நீ உனக்காக ஒரு சான்ஸ் இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க. நன்றி பார்க்க என்ன பேசுகிறதா சொல்கிறாங்க. நன்றி நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசி. ஜிமி சின்ன பையன்டா இந்த வயசில் அவன் கஷ்டப்பட்டு நினைக்கிறியா கேட்கணும் அப்படி சொல்லல. ஆனால் ஜிமிக்க சொல்கிறாங்க. நம்ம தான் பேச புரிய வைக்கணும். அவங்க ஸ்டார்டிங் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் போக பேச புரிய வைக்கணும் சரியா சொல்கிறாங்க. அவங்க கொஞ்சம் பேசி பழகட்டும். மறுபடியும் அவன் லைஃப் வந்துட்டு அவன் மனசு இடம் பிடிக்கட்டும். இடம் பிடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அவனே யோசிப்பான். ஓகேவா நம்ம ஏன் வந்துட்டு இப்படி இருக்கும். நமக்கு ஒரு பர்சன் பார்க்கலாம் நம்ம லைஃப் அது நம்ம ஜம்ப் ஒரு பர்சன் நம்ம கூட தான் எப்படி இருக்கும் சொல்லி நினைக்கணும் சரியா. மறுபடியும் அவனுக்கு ஒரு சான்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க. நன்றின்னு பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. இதுதான் சின்ன விரும்பும் இதுதான் ஒயின் விரும்புகிறான். ஒய்யன் ஜியோ எல்லாருமே ஜிம்மிக்கு மேரேஜ் பண்ணி தான் யோசிக்கிறாங்க. யோசிச்சு வைக்கும் சரியாக சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க இங்கே பாடா ஜிம்மி ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. எனக்கு வந்து ஜிம்மி மேரேஜ் ஆன பையன் ஒரு குழந்தை இருக்குன்னு ஒரு பிரச்சனை சொல்கிறாங்க. எனக்கு அது அதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை. எனக்கு ஜிம்மி கூட தான் மட்டும் போதும். எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு நான் நம்புறேன் ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ நன்றி புரிஞ்சுக்கிறாங்க. அவருமே அவன் முடிவு பண்ணிட்டாங்க ஆல்ரெடி சொல்லிட்டு. சரி ஓகே யாரும் ஹார்ட் ஆகாமல் தான் சரி சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ போயிட்டு ஜங்குக்கு மேலே போகிறாங்க. மேலே போய் பார்த்தாக்க அங்கே ஜிம்மி ஃப்ரேம் ஒன்று இருக்குது. அவர் வச்சிருக்காரு. இதுக்கு யாரும் ஃப்ரேம் பார்த்துல ஸ்க்ரீன் போட்டு வச்சுருப்பாரு. அதை எடுத்து பார்க்குறாங்க. ஸோ இனிமேல் எனக்கு நீ இதுக்கப்புறம் எனக்கு முடிவு ஆகிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் சொல்லியாமல் பார்க்குறேங்க. இதுக்கப்புறம் எனக்கு மட்டும் தான் சரியாக உங்களோட லைஃப்பில் டே இருந்துருக்கலாம் சரியாக கொஞ்சம் டேஸ் அவங்க இருக்கலாம். இதுக்கப்புறம் அவங்க லைஃப் இல்லை சரியாக அவங்க லைஃப் எடுத்து போயிட்டு அவங்க மெமரிஸ் உங்கள்கிட்ட இருக்கும். ஆனால் அவங்க லைஃப்பில் ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் இருக்க போகிறது நான் தான். ஓகே அவங்க கூட நான் ஹாப்பியாக பார்த்துப்பேன். ஒன்றே சரி உங்கள் குழந்தை மின்மணி சரி அது சாரி நம்பி பையன் ஓகே நான் பார்த்துக்கிறேன். ஜங்கு சொல்கிறாங்க. எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டமாக எனக்கு கொடுத்த லவ்க்கு முன்னாடி கேருக்கு முடியும். நீ மேரேஜ் ஆகிட்டு ஒரு குழந்தைக்கு அம்மாட்டே எனக்கு ஒரு விஷயமே இல்லை. ஜங்கு நினைக்கிறாங்க.
அப்புறமா நெக்ஸ்ட் டே தான் நம்ம ஜிம்முக்கு நெக்ஸ்ட் ஒரு ஜிம் கொண்டு எடுத்து பார்க்குறாங்க. குட் மார்னிங் இருக்கு ஜிம் பார்க்குறாங்க. ஓ ஜமுக்கு நம்பரா இது ஜிம் தான். குட் மார்னிங் ஜமுக்கு ஜிம் அனுப்புகிறாங்க. என்ன பண்ணுற ஜிம்னு சொல்கிறாங்க. ஜமுக்கு அதுவா நான் வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டு சொல்கிறாங்க. ஆஃபீஸ்க்கு ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் அனுப்புகிறாங்க. அக்கா மின்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. நீ வயநாட்டுக்கூடாது சரியான போகிறான்னு சொல்கிறாங்க. நான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. யோனிக்கு ஆஃபீஸ் கொண்டு போயிட்டு போங்க சரி இம்பார்ட்டன் மீட்டிங் இருக்குது நீங்கள் வீட்டில் இருக்கு சொல்கிறாங்க. யோனிட்டு பார்க்குறாங்க. நீ வீட்டில் இருக்கா சொல்கிறாங்க. நான் இருக்க மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறீங்க இருக்க மாட்டேன் கேட்குறேன். நான் இருக்க மாட்டேன் சொல்கிறாங்க. இருந்தா ஆகும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஒயின் தான் இன்னைக்கு போட பார்த்துங்க சரியா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஜிம் ரெடி ஆகிட்டாங்க. ஜிம்னா நம்ம யோனிச்சு ரெடி ஆகிட்டாங்க. ரெடி ஆகிட்டு போயிடலாம். அவங்க வந்துட்டு ஆஃபீஸ் போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஒயின் இந்த மீன்ஸ் ஒயின் சொல்ல ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போயிடறாங்க காரில். நம்ம மின்மன் வந்துட்டு ஜெக கூட இருக்காங்க வீட்டில் போய் நான் ஜெக பார்க்குறேன். சரி ஓகே ஒயின் வரணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஒயின் போயிட்டு ஸ்கூல் பசங்க ட்ராப் பண்ணிட்டு வர வந்து பார்க்குறா. ஜெகப் சொல்கிறாங்க கிளம்பவா சொல்கிறாங்க. இப்போ ஜெகப் பார்க்குறாங்க. என்ன ஒயின் பார்க்குற என்ன ஜெகப் சொல்கிறாங்க பாரு எனக்கு டியூட்டி இருக்குது இப்போ நான் போகிறேன். இப்போ வந்து ஆஸ்திரேலியா போகிறோம். ஓகே போயிட்டு வரதுக்கு 2 வீக்ஸ் ஆகும். சரி சொல்கிறாங்க 2 வீக்ஸ் ஆகும். அங்கேருந்து வேறு ஒரு கண்ட்ரி போகணும். ரிட்டன் ஆஸ்திரேலியா வந்து தான் இங்கே வர முடியும் சரியா சொல்கிறாங்க. நீ சொல்லி நான் சொல்லி கேளு ஒயின் சொல்லிட்டு போயிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்காரு இப்போ வரைக்கும். இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நம்ம ஒயின் பார்க்குறா. சரி ஓகே சொல்லிட்டு மின்னிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க உனக்கு கோமா அப்படி சொல்லிட்டாங்க. ஆமாம் கோமா சொல்கிறாங்க. சரி கோமா வீடு சின்ன அங்கே வீட்டு கோமா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க கிஃப்ட்லாம் கொடுத்தாங்க அந்த வீட்டுக்கு கோமா கேட்குறாங்க. சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு போய் இந்த மின்மல் தூக்கிட்டு அங்கே போகிறா நம்ம ஜின்னோட வீட்டுக்கு போய் நாங்கள் வீட்டுக்கு அது நாங்கள் ஜின்னு பார்க்குறாங்க. ஒயன் சொல்கிறாங்க வந்து பார்க்குறேன் எங்கே ஜவுங்க சொல்கிறாங்க போயிட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டாங்க சொல்கிறாங்க. அவனும் ஆஃபீஸ் போயிட்டான். அப்புறம் பாப்பாவும் ஸ்கூல் போயிட்டா சொல்லிட்டு ஜின்னு உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஒயனும் ஜின்னு பேசுகிறாங்க. இப்போ நம்ம ஒயின் கிட்ட நம்ம ஜின்னு கேட்குறாங்க எப்படி மேரேஜ் ஆனிச்சு சொல்லி கேட்குறாங்க. அது வாங்கன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி எனக்கு முன்னாடியே நம்ம ஜிம்முக்கும் டேக்கும் மேரேஜ் ஆகிட்டு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் நான் வந்துட்டு ஃபாரினில் தான் சொல்கிறாங்க. ஃபாரினில் ஆமாம் நான் என்னோட ஃபேமிலி ஃபாரினில் தான் தாங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் நாங்கள் ஃபாரினில் தான் இருந்தோம். ஆக்சுவலாக நம்ம ஜெயப்பட அப்பா இருக்கார்ல ஆமாம் என்னோட ஃபாதர் இல்லை ஆமாம் அவருடைய மேனேஜர் தான் இல்லை அப்பா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் அவர் மேனேஜர் தான் இல்லை அப்பா நான் வந்து அவங்க அப்போ தான் ஜெயப்பட ஒரு டைம் பார்த்தேன். எனக்கு அது பிடிச்சிருந்துச்சி. 2 பேரும் லவ் பண்ண டேட் பண்ண சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் லவ் பண்ண டேட் பண்ணால் மேரேஜ் பண்ணிக்கல. இந்த டேக்கும் ஜிம்முக்கு தான் ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆனிச்சு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் காலேஜ் 12th முடிச்சு காலேஜ் போகிறவங்க மேரேஜ் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அப்புறம் படிச்சுட்டு தான் எனக்கு ஜெயோ கொண்டு பிஸியாகவே இருப்பாங்க எப்போவுமே. அதுக்கப்புறம் நான் ஜிம் 3 பேரோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்ட சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் நாங்கள் 3 பேர் அங்கே தான் இருந்தோம். நான் வந்துட்டு அவங்கள்ட்ட போய்ட்டு பேசுகிறேன். அவங்க சீனியராக இருந்தான்னு சொல்கிறாங்க. நீ சீனியர் ஆமாம் சீனியர் ஜிம்னி ஜூனியர் சொல்கிறாங்க. அப்படி அவங்க 3 ஃப்ரெண்டாக காலேஜ் போகணும் தான் வருவோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்புறம் நம்ம ஜிம் சொல்லுவாங்க ஜேகேன்னு சொல்லிட்டு ஜேகே எப்படி பேசுவாங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ஜேகே எப்படி இருக்கான்னு தெரியல. ஜிம்மில் ஃபோன் வந்து மிஸ் ஆகிட்டு சொல்கிறாங்க. அப்படியே ஜிம்மில் ஃபோன் மிஸ் ஆகிட்டு இந்த ஜிம்மி ஃபோன் வந்துட்டு தண்ணிக்குள்ளே போட்டால் 2 பேர் ஃபோன் ஒரு டைம் டேமேஜ் ஆகிட்டு அதனால நம்பர் மிஸ் ஆகிட்டு அவங்க நம்பர் தெரியாமல் ஜம்கூதி கான்டாக்ட் பண்ணல சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் கான்டாக்ட் பண்ணல எனக்கு ஜம்கூதி கொடுத்துருந்தான் அவனோட ஆஃப் நம்பர் தான் கொடுத்துருந்தா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ஆஃப் நம்பர் தான் கொடுத்துருந்தான் அந்த நம்பர் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ண முடியல. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம ஜிம்மி மேரேஜ் ரொம்ப அழகாக போயிட்டு சொல்கிறாங்க. ஏங்க சொல்கிறாங்க ரொம்ப லவ் பண்ண அவனை ஆனால் என்ன ஒர்க்கில் தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ஃபஸ்ட்டு ஒர்க் தான் செகண்ட் தான் வந்துட்டு அந்த இதுதான் ஜிம்மின் தான் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ஜிம்மில் இடத்துல சண்டை போடுவான் நீ டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேற அப்படி சொல்லிட்டு நம்ம திட்டிகிட்டு இருப்பான். அவன் சொல்லுவான் இல்லைடா எனக்கு வந்து ஒர்க் இம்பார்ட்டண்டாக சொல்லிட்டு இருப்பான் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அப்படியே அழகாக பாஸ் ஆகிடுச்சு. அப்புறம் அவங்க 2 பேர் மேரேஜ் பண்ணிட்டு தான் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் நாங்களும் மேரேஜ் பண்ணிட்டோம் சொல்கிறாங்க. நீ ஜெயிப்பாங்க ஆமாம் நாங்கள் 2 பேர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அழகாக பாஸ் ஆகிடுச்சு. இப்போ ஜிம்மில் எடுத்து 3rd இயர் படிக்கும் போது தான் பேபி பிறந்துச்சு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ஃபைனல் படிக்கும் போது பேபி பிறந்துச்சு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அழகாக பாஸ் ஆகிடுச்சு. ஃபைனலாக 1 இயர் பேபி வந்துட்டு பேபியோட செகண்ட் பர்த்டே அப்போ பேபியோட ஃபஸ்ட் பர்த்டே வந்து சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அந்த பர்த்டே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வீட்டில் அவ்வளோ கிராண்டாக செலிப்ரேட் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த 1 வீக் டே ஜிம்மு கூட ஸ்டே பண்ணியிருந்தான். 1 வீக் ஆஃப்டர் ரிட்டர்ன் போனான். அப்போ சொன்னான் நீ பத்திரமா இது பேபி பத்திரமா பார்த்துக்க சொல்லிட்டு அது ஜிம்முக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருந்துச்சான். ஜிம்மு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன் இப்படி சொல்லிட்டு போகிறான்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட் பண்ணோம். ஆனால் போய் ரிட்டர்ன் வரவே சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க ஃப்ளைட் கிராஷ் ஆகிட்டு அதுவும் தேவை பார்த்து அவன் ஜோப்பே போய் பக்கத்துலேயே பார்த்தாங்க. அவன் வந்துட்டு எனக்கு ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருந்தாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஜிம்மு பார்த்தாக்க தாங்க மாட்டான்னு சொல்லிட்டு அவன் சொன்னான் ஜிம்முக்கும் பேபிக்கும் ஒரு இன்னொரு பர்சன் வேணும். ஜிம்முக்கு ஒரு ஹஸ்பண்ட் வேணும் பேபிக்கு ஒரு அப்பா வேணும். ப்ளீஸ் ஜெகோ எப்படியா ஜிம்மில் மனசை மாற்றி மேரேஜ் பண்ணி சொல்லிட்டு ப்ராமிஸ் சொல்லிட்டு இறந்து போயிட்டா சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க அப்புறம் அதுவும் ட்ரை பண்ணால் ஜிம்மு கொஞ்சம் கூட மனசு மாறதா இல்லை. அவன்கிட்ட எவ்வளோன்றது பேபி அது மட்டும் நாங்கள் மட்டும் தான் வேறு யாருமே கிடையாது சொல்லிட்டு ஜிம்மு ஒயின் சொல்கிறான். ஜிம்மு பார்க்குறாங்க. ஆனால் சொல்கிறாங்க இன்னொரு பர்சன் வேஸ்ட் லவ் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. யார் ஜவுக்கா சொல்லுவேன்னு கேட்குறா என்ன சொல்லிட்டு லவ் பண்ணுறாங்க அப்படி தானே சொல்கிறாங்க. அவனுக்கு எப்படி தெரியும் வேணும்னு சொல்கிறாங்க. யோன்ஜி நெட்ட சொல்கிறாங்க என்னன்னு தெரியாம யோன்ஜி நெட்ட சொன்னான். ஆக்சுவலாக அங்கே இருக்கும்போது ஸ்கூல் படிக்கும் போதே நம்ம ஜவுக்கு வந்து ஜிம்மு பார்க்குற விதத்தில் நம்ம யோன்ஜி பார்த்துருக்கான். அப்போ அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். எனக்கு தன்னோட அண்ணன் லவ் பண்ணுற அண்ணன் லவ் பண்ணுற பையனை பற்றி இப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கோவம் இருந்திருக்கு. சேர்ந்து அவன் பாவம் அவன் ஆஃப் பண்ணி யாரும் இல்லை சரி நம்ம ஜிம் ஃப்ரெண்டாக தானே பார்க்குறாங்க பிரச்சனை சொல்லிட்டு விட்டுருக்கான். கொஞ்சம் டேஸ் பண்ண புரிஞ்சு பண்ண நினச்சிருக்கா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இப்போ என்ன சொன்னாங்க அது நேற்று நைட்டு
சொல்கிறாங்க. நேற்று நைட்டாக சொன்னேன் என்கிட்ட அங்கே இருக்கும்போது சார் சொல்லுவான் எனக்கு பாசிட்டிவாக இருக்கும் இவங்க அவங்க ஒன்றா இருப்பாங்கன்னு பார்த்து பாசிட்டிவாக மட்டும் சொன்னான்னா அதுக்கப்புறம் நேற்று பார்த்துக்கப்புறம் தான் சொன்னேன் எனக்கு இப்போவும் அப்படியே பார்க்குறான் என்ன அப்படி சொல்லிட்டு வந்து சொன்னான். எனக்கு எவனுக்கு பேருனாக்கா தன்னோட ஜிம்முக்கு கஷ்டப்படக்கூடாது அவன் ஃப்ரெண்டு தான் அவன் பிரதர் இல்லாதாலும் ஃப்ரெண்டு இல்லையா அவங்கள்ட்ட பேரும் அதனால் அவன் ஹாப்பியாக இருக்கணும் மின்மினுக்கு ஒரு அப்பா வேணும் நினைக்கிறான். ஆனால் இப்போ நாங்கள் அவங்க கூட கேட்டால் செல்ஃபிஷமாக இருக்காதா சொல்லிட்டு அவங்க ஜுவைன்னு சொல்கிறா அப்பெல்லாம் இருக்கா சொல்லி அவன் லவ் பண்ணுறா சொல்லி இப்போ வரைக்கும் சொல்கிறேன் இப்போ வரைக்குமா சொல்லிட்டு ஜுவைன்னு கேட்குறான் ஆமா சொல்லிட்டு ஜிம் நேற்று நைட்டு ஜம்கிட்ட பேசலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம் வைன் பார்க்குற அப்படியே எங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஆனால் ஜிம் ரெடியாக இருப்பான்னு தெரிய சொல்கிறாங்க. கொஞ்சம் போக போக தான் இடம் மனசு வந்து இடம் பிடிக்கணும் அவங்களுக்கு ஒரு ஃபீல் வரணும் இல்லையா நம்மளுக்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட் வேணும்னு சொல்கிற ஃபீல் வரணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜிம் விஷயத்துக்கு மனசில் மாற மாட்டேன் சொல்கிறாங்க. ட்ரை பண்ணலாம் பார்க்கலாம் ஓகே சரி ஜின்னு சொல்கிறாங்க. ஓகே அங்கே சிட்டாவும் சொல்கிறாங்க. இப்போ ஃபைன்லா அப்படியே டேஸ் போயிட்டு இருக்குடா 1 வீக் ஆஃப்டர் தான் மின்னுக்கு ஹெவி ஃபீவராக இருக்குது ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சு உனக்கு சொல்கிறாங்க. இப்போ வைன் பார்க்குறா ஐ திங்க் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா போல சொல்கிறேன் எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா சொல்கிறாங்க. நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் சொல்லி சொல்லிட்டு நடிச்சின பாரு ஜிம் சொல்கிறாங்க. வைன் பார்க்குறேன் ஏன்டா திட்டா சொல்கிறாங்க. பின்ன பாரு வைன்னு சொல்கிறாங்க. எதுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சொல்கிறாங்க. நான் சாப்பிட்டேன் சொல்கிறாங்க. சாப்பிட்டா சார் ஜிம் திட்டிட்டு இருக்காங்க. அப்படி வந்து பார்க்க திட்டாத வாசல் கூட்டி போகணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் வைன் பார்க்குறா என் ஜிம் சொல்கிறாங்க என்ன வைன் சொல்கிறாங்க. ஜங்கு டாக்டர் தானே பேசாமல் அது வைன் ஜங்கு கிளாஸ் போட்டு கூட்டிட்டு போகலாமா சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ எவ்வளோ பார்க்க கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. நீ வரலையா சொல்கிறாங்க. ஒர்க் இருக்கா சொல்கிறாங்க. வைன் நீ சொல்கிறேன் எனக்கு ஒர்க் இருக்கா சொல்கிறாங்க. சரி ஓகே சார் ஜிம் தூக்கிட்டு போகிறாங்க. போகும்போது ஜிமின் ஜம் கூட பேசுகிறாங்க. ஜம் பார்க்குன்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. ஜம்கா மின்னுக்கு ஃபீவராக இருக்குது சொல்கிறாங்க. நீ கூட்டிட்டு வா ஜிமின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அவர் அப்பார்ட்மெண்ட் போட்டுறாரு. இந்த பக்கம் போயில ஜிமின் நின்றாங்க. ஜம்கா சொல்கிறாங்க உள்ள வா ஜிமின் சொல்லி உள்ள வராங்க. ஜிமின் வந்துட்டு செக் பண்ணி ஜம்கா சொல்லுறது ஜம்க்கு செக் பண்ணி பார்க்குறாங்க. நல்லா ஃபீவர் ஹெவியாக இருக்குது. என்ன ஜிமின் இவ்வளோ ஃபீவர் ஹெவியாக இருக்குது சொல்கிறாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜம் பார்க்குற மின்மின் செல்லும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களா கேட்குறாங்க. சாப்பிட்டேன் சரி பேபி சொல்லிட்டு இப்போ ஜம் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஃபைன்ல ஜம்க்கு இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. ஜிமின் பயங்கர பேபி கத்துது ஒன்னோட சொல்கிறாங்க. ஜம் பேபி போயிட்டு ஜிமின் சிக்ஸ் பைட் பண்ணி ஜிம்முக்கு வலிக்குது ஷூ வலிக்குது ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க. ஃபைன் இன்ஜெக்ஷன் கொடுத்து முடிச்சிடறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே ஜங்க அதுக்கு போக சொல்லி ஜிம் கொஞ்சம் நேரம் வச்சிரு சரியா ஃபீவர் குறைஞ்சி கூட எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க. கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. ஜிம் அதை சொல்கிறாங்க. எனக்கு கேபின் இருக்குது வா கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு அங்கே வந்து பெட்டெல்லாம் இருக்குது அவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கேபின் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எங்கே ஜம்க்கு அது இன்னொரு ரூம் சரி அதனால் இந்த ஜிம் நீர் சரியாக சொல்கிறாங்க. ஜிம் சரி சரி பேபி படுக்க வைக்கிறாங்க. கொஞ்சம் தட்டி கொடுக்குறாங்க. இன்ஜெக்ஷன் கொடுத்தனால தூங்கிடுச்சு பேபி வந்துட்டு வச்சுட்டு ரூமை சுற்றி பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக போயிட்டே இருக்குது. பரவாயில்ல ஜம்கா ரொம்ப அழகாக டாக்டர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரௌடாக பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் பேபி தான் கிட்ட தங்கிட்டு இருக்கானே கார்ட்டி பையன் ஜிமின் தான் பேபி பார்த்துட்டு கியூட்டாக பவுட் பண்ணி ஜிமின் தான் பவுட் பண்ணிட்டு இருப்பாரு. ஜிமின் தான் அவனுக்கு தூங்கல் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு ஒரு ஸ்ட்ராங்காக வளர்க்கணும்னு ஆசை தெரியும் போல்டாக வளர்க்கணும்னு ஆசை அப்பா மாதிரி நீ எப்படி இருக்கு பார்த்தியா ஆசை ஜிமின் நினைக்கிறாங்க. இந்த பக்கம் ஜம்ப் கூட வராங்க. ஜிமின் சொல்லிட்டு ஜம்கா சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு காஃபி எடுத்துக்கோ சொல்கிறாங்க. எதுக்கு ஜம்கா சரி டியூட்டி முடிச்சு ஜிமின் சொல்கிறாங்க. டியூட்டி முடிஞ்சா அப்போ வீட்டுக்கு போய் சொல்கிறாங்க. இல்லை நான் இருக்க ஓகே இருக்கிற வரைக்கும் நான் இருக்காது ஜம்ப் சொல்கிறாங்க. அது சொல்லிட்டாங்க இருக்க ஓகேவா ஜம்ப் இருக்காங்க. சரி ஜிம்மி உட்காந்துருக்காங்க. ஜிம்மி காஃபி குடிச்சிருக்காங்க. ஜம் ஜிம் பார்த்து க்ளோஸாக உட்காந்துருக்காங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது என்னவோ தெரியல. இப்போ எப்படி பார்க்குற ஜம்க்கு வந்து இப்படி ஃபீலாக இருந்தது ஏன்னா இப்போ ரொம்ப க்ளோஸாக உட்காரப்போ ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது. இப்போ ஜிம்மிக்கு சளியாக உட்காராரு. ஜம்க்கு ஒரு மாதிரி இருக்குது பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ஜிம்னு சொல்லிட்டாங்க ஒன்றும் ஜம் காசு ஜிம்னு இருக்காங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்லிட்டாங்க ஜம்கா ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் ஜம்கா ஜிம்னு சொல்கிறாங்க. ஜம்க்கு சரி சொல்லிட்டு அப்படி பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அவர் காஃபியில் குடிச்சிட்டு ஜிம் பார்க்கணும். இப்போ ஃபீவர் குறைஞ்சா ஜம்கா சொல்கிறாங்க. தொட்டு பார்க்குறாங்க. இப்போ ஓகே ஜிம்னு சொல்லிட்டாங்க. ஓகே மெடிசன் கொடுத்துருங்க மில்கில் மிக்ஸ் பண்ணி கொடுத்து சொல்கிறாங்க. ஓகே ஜம்கா ஜிம் தான் பேபி தூக்கிறாங்க. ஜம் பார்க்க நான் ட்ராப் பண்ணவா சொல்கிறாங்க. அது சொல்கிறேன் நான் ட்ராப் பண்ணவா சொல்கிறாங்க. என் இதெல்லாம் கார் ட்ராப் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க நான் ட்ராப் பண்ணுறேன் சொல்லி ஜம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம்மு கூட போகிறாரு. ஃபைனில் ஜம் ஜிம்மு கூட்டி வந்து வீட்டில் விடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ ஜம்கா சொல்கிறாங்க. எதுக்கு தேங்க்யூ சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. சரியாக சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜிம் வந்துட்டு போயிடுறாங்க. இப்போ ஜம் போகிறாங்க. கண்டிப்பாக ஜூன் எனக்கு சொன்ன மாதிரி சரியா ஹாப்பியாக பார்த்துக்கணும் ஜிம்மி ஜம்முக்கு தான் போயிடுறாங்க. இப்போ ஜிம்மிக்கு டிஃப்ரெண்ட் ஃபீலாகவே இருக்குது. ஜம்முக்கு அவர் பார்த்துக்கிறத அவர் நோட் பண்ணியிருப்பாரு. ஏன் ஜம்முக்கு எனக்கு எப்படி பார்க்குறான் ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது நம்ம ஃப்ரெண்டு தான் அவன் ஆனால் ஏன் எனக்கு டிஃப்ரெண்டாக ஃபீல் ஆகிட்டு நம்ம நினைக்கிறோமோ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே சரி விட்டுறாரு. இப்போ ஒரு 2 வீக்ஸ் சாப்பிட்டுதான்டா நம்ம ஜின்னு கூப்பிட்டுருக்காங்க எல்லாரும் வீட்டுக்கு வாங்க சொல்லிட்டு நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஏன் நீங்கள் மட்டும் போங்க சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன் நான் வரல. அப்போ ஜாப் ரிட்டன் வந்துருக்காரு. நீங்கள் போங்க நான் வரல சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. இல்லை நான் வரல நீங்கள் போங்க சொல்கிறாங்க. ஒயின் பார்க்குறா என்னாச்சு ஜிம் நான் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு டயர்டாக இருக்கு நீங்கள் போங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு யோசிச்சு மின்மி நீ வரையா சொல்லி கேட்குறாங்க. மின்மி அதே சொல்லிட்டு மம்மா கூட சொல்லிட்டாங்க. மம்மா கூட இருக்குமா இல்லை நீ வா சொல்லி கூட்டிட்டு போகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பேபி போயிடுச்சு மாமா யோசிச்சு கூட ஜிம் வீட்டில் அமைதியாக படுத்துக்காரு. அவருக்கு என்னக்கா ஜம்முக்கு பார்க்குறது டிஃப்ரெண்ட் ஃபீலாகவே இருக்குது. அவருக்கு மாதிரி இருக்குது. அவருக்கு யோசிச்சாலே டிஃப்ரெண்ட் இருக்குது. எனக்கு இப்படி இருக்குது நான் யோசிக்கிறேன் தப்பாக யோசிக்கிறேன். நான் என்ன சொல்லி ஜிம் பார்க்குறேன்னு கேட்டு எனக்கு என்ன ஃபீலிங்ஸ் எனக்கு இது புரியலையே. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது ஏன்னு தெரியல. எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குட்டே ஜிம் அப்படி படுத்துறாரு. ரெண்டு பக்கம் எல்லாம் வந்திருக்காங்க. இப்போ ஜம்முக்கு தான் குக் பண்ணியிருப்பாங்க எல்லாருமே. ஜம்முக்கு ஜின்னு குக் பண்ணியிருப்பாங்க எல்லாரும் வராங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறேன். எங்கே ஜிம்னு சொல்கிறாங்க. வரல சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க. அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி டயர்டாக இருக்கான் வரல சொல்கிறாங்க. என்னென்னு காமா சொல்கிறாங்க. இப்போ ஜம்முக்கு ஒரு மாதிரி ஜிம் வரலன்றது கேட்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜின்னு பார்க்குறேன். சரி ஓகே வாங்க நம்மளாம் கெட்டு கதிர் பண்ணலாம் சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க எல்லாருமே. ஜம் பார்க்குறேன். எனக்கு ஒர்க்குக்கு வெளில போவா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. ஆமாம் எங்கள் ஒரு நிப்பாரு ஒர்க்கு நான் போவா கேட்குறாங்க. நம்ம புரிஞ்சுக்கிறேன் எடுத்து போகிறான்னு சொல்லிட்டு சரி போவா சொல்கிறாங்க. இந்த கொஞ்சம் அவங்க டேரக்டாக ஜிம் விட்டு வராங்க. டோர் பிளட் ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கு.
ஜிம் ஒரு சேடான சாங்கை போட்டுட்டு உட்காந்துருப்பாரு சோஃபாவில். இப்போ ஒரு ஜிம் போய்ட்டு யாருக்கு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தாக்கா டோர் ஓப்பன் பார்த்தாக்கா நம்ம ஜாங்கு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜாங்குக்கா சொல்கிறாங்க. ஜாங்கு அப்படி ஜிம்மி பார்க்குறாங்க. ஏன்னாச்சும் அக்கா அண்ணி சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு உள்ளே வராங்க. உள்ள டோர் லாக் பண்ணுற ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜம்கா என்னாச்சு கேட்குறாங்க. இப்போ ஜங்கு ஜிம்மு முன்னாடி வந்திருக்காங்க. ஜிம்மு புரியல. ஜம்கா என்னாச்சு பேசு கேட்குறாங்க. இப்போ ஜங்கு முன்னாடி வந்திருக்காங்க. பாயிண்ட் ஜிம்மு சோஃபா வரைக்கும் வந்துட்டாரு. இவன் சோஃபா லைடாக பைபிள் லாட்டா அவங்க கால் தடிக்கி விழுந்துறாரு. ஜங்கு ஜிம்மிக்கிட்ட க்ளோஸாக போகிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜம்கா என்ன பண்ணுற ஜிம்மு கேட்குறாங்க. ஜம் பார்க்குறாங்க. ஏன் அவாய்ட் பண்ணுற சொல்கிறாங்க. ஜம்கா சொல்கிறாங்க. ஏன் என்ன நீ அவாய்ட் பண்ணுற சொல்கிறாங்க. அவாய்ட் பண்ணுறேன்னா நீ என்ன பேசுகிறது கேட்குறாங்க. சரி ஜிம் நீ அவாய்ட் பண்ணுற கேட்குறாங்க. ஜிம் நம்பி இருக்காங்க. சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிம் எதுவும் சொல்லல உண்மையை சொல்ல சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்கணும் எதுக்கு பயம் அப்படி கேட்குறாங்க. எனக்கு என்ன சொல்கிறாங்க. எனக்கு ஒன்று பார்க்குறப்ப எனக்கு அதே ஃபீலிங்ஸ் திரும்ப போத சொல்கிறாங்க. அதே ஃபீலிங்ஸாக என்ன ஃபீலிங்ஸ் ஜம் கேட்குறாங்க. ஜிம்முக்கு மாருக்கு சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. ஜம்கா நம்ம ஸ்கூல் படிக்கும்போது என்னை பார்த்துட்டே இருப்பல சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நான் பார்க்காத நேரத்தில் என்னை பார்ப்பது என்ன சொல்கிறாங்க. நான் பார்க்குறப்ப திரும்பிட்டு வரல ஜம் கேட்குறாங்க. ஜிம் கேட்குறாங்க. ஜம்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. ஜிம்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஜங்கு என்னை பார்க்குறேன்றது. என்னால் பக்கத்தில் இருக்க வாசனை பார்க்குறது ஃபீல் பண்ண முடியாது நினைக்கிறியா கேட்குறாங்க. நீ இப்போ என்னை பார்த்துட்டு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். திரும்பும்போது எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் வரும். ஏன்னு தெரியாது. எனக்கு அந்த ஹாப்பி டேஸ்ட்டாக ஆகும். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு நான் ஆல்ரெடி ஒரு பர்சனுக்கு வந்துட்டு நான் வந்து மேட்ச் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டேன். செகண்ட் அப்பாவும் வந்துட்டு எனக்கு கேட்குறது மேட்ச் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நான் அந்த ரீசன் நல்லா ஓகே தான். நான் அவன் தான் எனக்குன்னு சொல்லிட்டு அப்படி நினச்சிட்டு இருந்தேன். அவனும் எனக்கு அவன் லெட்டரில் எழுதுவான். அப்படி கூட லெட்டர் நீ பார்த்தா உனக்கு எங்கே இன்செக்யூர் ஃபீல் ஆகிடுமோ சொல்லிட்டு எனக்கு நான் ப்ளே பண்ணாலும் உனக்கு வந்து ரொம்ப இன்செக்யூர் ஃபீல் பண்ணுவேன். ஒரு மாதிரி பேச வச்சிருப்பேன். அப்போ எனக்கு கஷ்டமாக இருக்கும். உனக்கு வந்து அட்டென்ஷன் வேணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்ககிட்ட க்ளோஸாக இருக்கணும். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக நான் நினச்சேன். நம்ம தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நீ என்னை பார்க்குறப்போ எனக்கே ஃபீல் ஆகும். என்னோட ஹார்ட் பீட் ரைஸ்ட்டு பார்க்கும். ஹக் பண்ணி தூங்குறப்போ நீ ஒரு மாதிரி ரொம்ப க்ளோஸாக இருக்கிறப்போ என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ட்ரை பண்ணுவேன். சரியா அப்போ நானே யோசிப்பேன். இப்படி பண்ணக்கூடாது தப்பு ஜிம்னு சொல்லி என்னையே நான் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு ஃபீலிங்ஸ் ஹைட் பண்ணுவேன். நான் அப்படி கஷ்டப்பட்டேன். எனக்கு நான் ஆல்ரெடி டேக் வந்து சொல்லிட்டேன். நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன். எனக்கு உங்களுக்கு பிடிக்கும் டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் டே லெட்டர் படிக்கும்போது எனக்கு டே மேலே ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு டே லவ் இருந்துச்சு. ஆனால் ஒன்று பார்க்குற டிஃப்ரெண்ட் ஃபீலிங் இருக்கும். அதை நான் ஹைட் பண்ணிட்டேன். நானே இல்லை நம்ம இப்படி யோசிக்கக்கூடாது சொல்லிட்டு ட்ரீம் அச்சீவ் பண்ணணும். நான் என் ஃபேமிலி சொல்லிட்டு கேட்கணும். ஏன்னா எனக்கு டேக் நான் சொல்லிட்டேன். ஜிம் நான் அவருக்கும் அந்த ஃபீலிங்ஸ் அவரே ஹைட் பண்ணியிருப்பாரு. ஃப்ரெண்டாக மட்டுமே பார்க்கணும் ஜவுக்கு அவர் நினச்சிருப்பாரு. செங்கல் லெட்டர்லாம் காமிச்சா நம்ம அவரில் சொன்னாக்கா ஜவுக்கு டிஸ்டாக் ஆகிடுவான். நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபீல் பண்ண வைக்கக்கூடாது. அவன் ஹாப்பியாக நம்ம வந்துருக்க வரைக்கும் ஃப்ரெண்டாக ஹாப்பியாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாரு. நம்ம ஜிம்மில் சொல்கிறாங்க. இப்போ ரிட்டர்ன் பண்ண நகைன்னு பார்க்குறப்போ இவ்வளோ டேஸ்க்கு அப்புறம் எனக்கு ஆஃப்டர் மேட்ச்சுக்கு நானும் டேவும் ஹாப்பியாக தான் இருந்தேன். என் லைஃப் ரொம்ப அழகாக போயிடுச்சு. நான் டேவை தான் ரொம்ப லவ் பண்ணேன். எல்லாமே எங்களுக்கு நல்லா அழகாக தான் இருந்துச்சு. இப்போ நான் நகைன்னு ஒன்று பார்க்குறப்போ ஹாஸ்பிட்டலில் நீ பக்கத்துக்கு க்ளோஸ் ஆகுறப்போ எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் வருது. எனக்கு ஹாப்பி டேஸ்ட் பார்க்க ஓகேவா என்னால் எடுத்துக்க முடியல ஜவுக்கா. அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு அப்படி நியூஸ் பண்ணுறது ரொம்ப தப்பாகிடும். சரியாக சொல்கிறேன். என்ன ஜிம்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஜங்கா ஓகேவா நீ வேணும்னு நினைக்கிறப்ப உங்களுக்கு தள்ளி போகிறது நான் வேணாம். நீ கொஞ்சம்